إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய நறுமை சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய இந்த மார்க்க விளக்க நிகழ்ச்சியின் தலைப்பு தொழுகையில் உள்ளச்சத்தை பேணுவதற்கு சில வழிமுறைகள். இந்த நாட்டை சேர்ந்த ஒரு பெரும் அறிஞர் ஷேக் சாலிஹ் அல் முனஜ்ஜித் ஹஃபிதஹுல்லாஹ் அவர்கள் இது தொடர்பாக ஒரு தொகுப்பை வழங்கியிருக்கிறார்கள். அதில் அவர்கள் 28 விடயங்களை கொண்டு வருகிறார்கள். அதில் இயன்றவரை நமது நேரத்துக்குள் நாம் சில செய்திகளை உங்களுக்கு நினைவூட்ட ஆசைப்படுகிறோம். தொழுகை என்பது ஒரு உன்னதமான ஒரு சிறந்த வணக்கமாகும். அந்த வணக்கத்தில் நமது பேணுதல், உயிரோட்டம் எந்தளவு இருக்கிறதோ அது நமது வாழ்வில் ஒரு பெரும் தாக்கத்தை செலுத்தும். நமது வாழ்வில் ஏற்படக்கூடிய பின்னடைவுகள், நமது வாழ்வில் ஏற்படக்கூடிய தோல்விகள், அதற்கு பெரும் ஒரு பங்களிப்பு எதில் இருக்கிறது என்றால் நமது தொழுகையில் ஏற்படக்கூடிய குறைகள், நமது தொழுகையில் ஏற்படக்கூடிய குறைபாடுகள் அதற்கு ஒரு பெரும் காரணியாக இருக்கிறது. எனவே எமது தொழுகைகளை நாம் சீர்படுத்திக் கொள்வதென்பது ஒரு மிக பெரும் ஒரு விடயம். ஏனெனில் அது நமது ரப்போடு உள்ள நேரடியான தொடர்பை நாம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு வணக்கம், ஒரு இபாதத். எனவே அந்த நேரடியான தொடர்புக்குரிய அந்த ஊடகம் சீர்பெறவில்லை என்றால் என்ன, நிறைய முரண்பாடுகளும் குளறுபடிகளும் தான் உருவாகும், பின்னடைவுகள் உருவாகும், வாழ்க்கையில் விரக்தி உருவாகும், பல சிக்கல்களை நாங்கள் என்ன செய்யலாம், அதில் பார்க்கலாம். எனவே நாம் நமது தொழுகையை சீர்படுத்துவது என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம், ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி அது. அந்த அடிப்படையில் அதாவது தொழுகையுடைய இந்த உள்ளச்சம், அரபியில் அல் ஹுஷூ என்று சொல்வார்கள். அல் ஹுஷூ என்று சொல்கின்ற போது அது உள்ளச்சத்தை குறிக்கிறது. அதே போன்று உடலுடைய அந்த அமைதியை, உள்ளச்சத்தை சொல்வதற்கு அல் ஹுதூ என்ற வார்த்தையை பயன்படுத்துவார்கள், அல் ஹுதூ. அதே போன்று ஹுஷு என்ற வார்த்தை உள்ளத்தோடு தொடர்பட்டதாக இருக்கிறது. எனவே நமது இந்த உள்ளத்தோடு தொடர்பட்ட இந்த உள்ளச்சம், குறிப்பாக தொழுகையில் நாம் இதை பேணுவது என்பதுதான் இந்த தலைப்புடைய மிக முக்கியமான நோக்கம். எனவே அந்த உள்ளச்சம், ஹுஷூவுக்குரிய இடம் உள்ளமாக இருக்கிறது. அந்த பெறுபேறுகளை, நன்மைகளை உடலுடைய உறுப்புகளில் காணலாம், உடலுடைய உறுப்புகளில் காணலாம். ஏனென்றால் உள்ளம் உள்ளச்சத்தோடு இருக்கும் என்றால் உடல் உறுப்புகள் என்ன செய்யும், அதற்கு கட்டுப்படும், அதற்கு கட்டுப்படக்கூடியதாக இருக்கும். ஏனெனில் உள்ளம்தான் உடலுக்கு மலிக்காக, அதிபதியாக இருக்கிறது. அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உடலில் ஒரு சதை பிண்டம் இருக்கிறது, அது சீராகிவிட்டால் முழு உடலும் சீராகும், அது சீர்கட்டுவிட்டால் முழு உடலும் சீர்கட்டுவிடும். அதுதான் அலா வஹியல் கல்ப், உள்ளம் என்று சொன்னார்கள். எனவே இந்த உள்ளம் இது பயந்து விடுமாக இருந்தால், இது உள்ளச்சத்தோடு இருக்குமாக இருந்தால் உடல் உறுப்புகள் என்ன செய்யும், அதை பேணி அதற்கு கட்டுப்பட்டு நடக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, இதில் அடுத்ததாக நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், இதில் புகழுக்குரிய உள்ளச்சம் என்று சொல்லும்போது என்ன, உள்ளம் பயப்படுவதுதான், உள்ளத்துடைய அச்சத்தை தான் அது குறிக்கிறது. இதில் இன்னும் ஒரு வகை இருக்கிறது, அதை மார்க்கம் புகழ்ந்துரைக்கவில்லை, அது இழிவான ஒன்றாக இருக்கிறது. இழிவானது என்றால் என்ன, மக்களுக்கு காண்பிப்பதற்காக உள்ளச்சத்தோடு இருப்பது போன்று நடிப்பது. அதாவது ஒருத்தர் என்ன செய்கிறாரு, தொழுகையில் இருக்கிறார், 4 பேர் என்ன பார்க்குறாங்க என்பதற்காக என்ன செய்கிறது, உள்ளச்சத்தோடு இருப்பது போன்று பாவனை செய்வது.
இது என்ன, இது இழிந்துரைக்கப்படக்கூடிய ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, ஈயாக்கும் வ ஹுஷூஅன் நிஃபாக்ன்றாங்க. என்ன, அதாவது நயவஞ்சகத்தனமான உள்ளச்சத்தை நான் உங்களுக்கு எச்சரிக்கிறேன். அலைஹிஸ்ஸலாம், நயவஞ்சகத்தனமான உள்ளச்சத்தை நான் உங்களுக்கு எச்சரிக்கிறேன். அப்போது அவங்கள்ட்ட கேட்கப்பட்டது, நயவஞ்சகத்தனமான உள்ளச்சம் என்றால் என்ன, நயவஞ்சகத்தோடு கூடிய உள்ளச்சம் என்றால் என்ன என்று கேட்கப்பட்ட போது அவர்கள் சொன்னார்கள், அதாவது உடலுடைய உறுப்புகள் உள்ளச்சத்தோடு இருப்பது போன்று என்ன செய்யும், தோற்றமளிக்கும். ஆனால் உள்ளம் என்ன, அதில் உள்ளச்சம் இருக்காது. அப்ப என்ன, வெளிப்படையாக போலியாக அப்படி ஒருவர் பாவனை செய்வது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு முறை பார்க்குறாங்க, ஒருத்தர் தனது தலையை என்ன அப்படி தாழ்த்தியவராக தொழுகையிலே பார்க்கின்ற போது சொன்னார்கள், அவரை பார்த்து, அதாவது கழுத்தை தாழ்த்தி இருப்பவரே என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், உமது கழுத்தை உயர்த்துவீராக. அதாவது உள்ளச்சம் என்பது கழுத்தை தாழ்த்துவது இல்லை என்று சொல்கிறார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், இன்னமல் ஹுஷூஃபில் குலூப் என்றார்கள், உள்ளச்சம் என்பது உள்ளத்திலாகும் என்று யார் சொல்றாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிட்டார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். எனவே நாங்கள் இதில் பிரித்தறிய வேண்டிய விஷயம் என்ன, ஹுஷூஉல் ஈமான், ஹுஷூஉன் நிஃபாக். ஒன்று ஈமானிய உள்ளச்சம், அடுத்தது நயவஞ்சகத்தனமான உள்ளச்சம். இதில் இஸ்லாம் வரவேற்பது என்ன, ஈமானிய உள்ளச்சத்தை இஸ்லாம் வரவேற்கிறது. அதைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான். போலித்தனமான நயவஞ்சகத்தனமான உள்ளச்சத்தை அல்லாஹ் விரும்பவில்லை. அதுக்கு அல்லாஹ்விடத்தில் எந்த அங்கீகாரம் இல்லை. எனவே ஈமானிய உள்ளச்சம் என்றால் என்ன, ஈமானிய உள்ளச்சம் என்றால் உள்ளம் என்ன செய்யும், அல்லாஹுவை பயப்படும், உள்ளம் அல்லாஹுவை அஞ்சும், உள்ளம் அல்லாஹுவை மகத்துவப்படுத்தும், உள்ளம் அல்லாஹுவை கண்ணியப்படுத்தும், உள்ளம் அல்லாஹுக்கு முன்னால் வெட்கப்படும், உள்ளம் அல்லாஹுக்கு முழுமையாக என்ன, அதாவது பணிந்ததாக கீழ்ப்படிந்ததாக இருக்கும், உள்ளம் அல்லாஹுவை நேசிக்கும், உள்ளம் அல்லாஹுவை நேசிக்கும், அல்லாஹுடைய அருள்களை அந்த உள்ளம் நினைவு கூறக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த உள்ளம் என்ன செய்யும், இந்த உள்ளத்துக்கு இந்த உடல் உறுப்புகள் எல்லாம் கட்டுப்படக்கூடியதாக செவிசாய்ப்பதாக இருக்கும். எனவே நறுமையான சகோதரர்களே, நயவஞ்சகத்தனமான உள்ளச்சம் என்பது என்ன, ஒரு போலியான ஒரு நடிப்பாக இருக்கும். உள்ளத்தில் உள்ளச்சம் இருக்காது. அவர் வெளித்தோற்றத்தில் தன்னை ஒரு பயபக்தியாளன் போன்று காண்பிப்பதற்கு என்ன செய்வார், முயற்சிப்பார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே தொழுகையில் உள்ளச்சம் என்றால், தொழுகையில் உள்ளச்சம் என்று சொன்னால் அல்லாஹுக்கு முன்னால் நாம் என்ன, நமது உள்ளம் அங்கே சமூகம் அளித்திருக்க வேண்டும், உள்ளம் சமூகம் தர வேண்டும். இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமையுடைய நாளில் 7 சாராருக்கு நிழல் வழங்கப்படும். நிழலே இல்லாத அந்த நாளில் ஒரு சாரார் யாரு என்றால், அவரது உள்ளம் மஸ்ஜிதோடு தொடர்புடையதாக இருக்கும். உள்ளம் மஸ்ஜிதோடு தொடர்புடையவராக இருந்த மனிதர். அப்போ உள்ளம் மஸ்ஜிதோடு தொடர்புடையவர் என்றால் என்ன, இப்போ நாங்கள் என்ன செய்வோம், அந்த மனிதர் யார் என்றால், அடுத்த நேர தொழுகை எப்போது வரும் என்று அந்த உள்ளம் எதிர்பார்த்து கொண்டே இருக்கும். அடுத்த நேர தொழுகைக்காக எப்போது அழைப்பு வரும், அதற்கு அந்த அழைப்பை எதிர்பார்த்தே அவர் இருப்பார். அந்த தொழுகைக்கு செல்வதற்கு அவரது அன்றாட காரியங்களில் முதன்மையானதாக தொழுகை இருக்கும். அந்த அன்றாட காரியங்களை பட்டியலிட்டால் அதில் முதலாவது இடம் என்ன, தொழுகைக்குத்தான் இருக்கும். எனவே இவர்தான் என்ன, மஸ்ஜித் உள்ளத்தோடு தொடர்பட்ட மனிதர். இன்று நமது நிலை என்ன, ஒவ்வொருவரும் அவரவருடைய உள்ளத்தை தொட்டு கேளுங்கள், உண்மையில் எனது உள்ளத்தில் தொழுகைக்குரிய இடம் என்ன, எங்கு இருக்கிறது, இதை நானும் நீங்களும் கேட்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே தொழுகையில் உள்ளச்சம் என்று சொன்னால், நான் அல்லாஹ்வுக்கு முன்னால் இருக்கிறேன், இஸ்லாம், நான் அல்லாஹ்வுக்கு முன்னால் இருக்கிறேன். நன்றாக இதை நல்ல உங்களோட உள்ளத்துக்கு எடுங்க, இந்த செய்திகளை உங்களோட சிந்தனைக்கு எடுங்க. நான் அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்கிறேன், அல்லாஹ்வுக்கு முன்னால் நான் நிற்கிறேன். அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நீங்கள் முன்னால் துப்பாதீர்கள் சொன்னார்கள். தொழுகையில் இருக்கும்போது முன்னால் துப்பாதீர்கள், ஏன், உங்கள் ரப்போடு நீங்கள் உரையாடி கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னார்கள். அது எப்படி என்றால், அதாவது நீங்கள் மேல் நோக்கி துப்பினால் எப்படி உங்களோட முகத்தில் அது விழுமோ அதற்கு சமம் என்று சொன்னார்கள். அப்போ தொழுகையில் முன்னால் துப்பக்கூடாது, ஏன், உங்களுக்கு முன்னால் அல்லாஹ் இருக்கிறான், நீங்கள் ரப்போடு தான் உரையாடி கொண்டு இருக்கிறீர்கள். எனவே நான் அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்கிறேன், இந்த உணர்வு நமக்கு தொழுகையிலே இருக்க வேண்டும். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, நான் அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமாக இருக்கிறேன், தொழுகையில் நான் அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமாக இருக்கிறேன். எமது உள்ளம் அமைதியோடு இருக்க வேண்டும். எமது உள்ளம் அமைதி பெற்றதாக, நான் ரப்புக்கு முன்னால் இருக்கிறேன் என்ற அந்த பணிவோடு, அந்த ஈமானிய உணர்வுகளோடு, நாம் எந்த பக்கமும் திரும்பி பார்க்காமல் நாம் அந்த உள்ளச்சத்தோடு அந்த இடத்திலே நிற்பதுதான் அந்த தொழுகையுடைய உள்ளச்சத்தை பேணுவதாக இருக்கும். அதே போன்று நாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் என்ன சொல்கிறோம், தொழுகையில் நான் ஓதக்கூடிய அத்தியாயம் என்ன,
நான் சொல்லக்கூடிய திக்ர்கள் என்ன, இந்த திக்ர்கள் எந்த கருத்தை உள்ளடக்கி இருக்கிறது. இப்படியாக என் அருமையான சகோதரர்களே, நாம் நமது உள்ளம் தொழுகையில் இருக்க வேண்டும், நமது உள்ளம் தொழுகையிலே இருக்க வேண்டும். எனவே உங்களுக்கு தெரியும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு தொழுகையாளிக்கு முன்னால் ஒருத்தன் குறுக்கிட்டு செல்கிறான் என்றால் அவன் ஷைத்தான் என்று சொன்னார்கள். பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஒரு தொழுகையாளிக்கு முன்னால் ஒருவன் குறுக்கிட்டு செல்கிறான் என்றால் அவன் யார்? அவனை ஷைத்தான் என்று சொன்னாங்க. ஏன் அவ்வளவு கடுமையான வார்த்தை அல்லாஹ்வுடைய தூதரை பயன்படுத்தினாங்க என்றால், அவன் ரப்போடு உரையாடுகின்ற போது அவன் என்ன செய்கிறான்? குறுக்கிட்டு செல்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இதனுடைய ஆபத்தை விளைவை அவன் அறிவான் என்றால் 40 நாட்கள் என்ன 40 மாதங்கள் வெயிட் பண்ணுவான்னு சொல்றாங்க ரசூலுல்லாஹ். எதுக்கு? அவர் தொழுகையை முடிக்கும் வரை 40 நாட்கள் அல்லது 40 என்ன மாதங்கள் என்ற அளவுக்கு அவர் தொழுகையை முடிக்கும் வரை. இன்றைக்கு என்ன, ஒரு நிமிஷம் கூட வெயிட் பண்ணலாம் இருக்கு சிலவங்களுக்கு, ஒரு சில செகண்ட்கள் வெயிட் பண்ணலாம், குறுக்கிட்டு போறார். என்ன செய்றார்? குறுக்கிட்டு போறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இவன் ஷைத்தான் என்று சொன்னார்கள், அவன் ஷைத்தான் என்று சொன்னார்கள். எனவே நறுமை சகோதரர்களே, நாம் தொழுகையில் இருக்கின்ற போது இந்த உள்ளச்சம் உயிரோட்டம் நமக்கு இருக்க வேண்டும். அதே போன்று வீணான எண்ணங்களுக்கு நாம் இடமளிக்க கூடாது. வீணான எண்ணங்கள் ஷைத்தான் ஏற்படுத்துவான். ஷைத்தான் அதற்காக என்ன செய்வான்? அதற்காகவே ஷைத்தான் இருக்கிறான். திரும்ப திரும்ப எண்ணங்களை கொண்டு வந்து கொண்டே இருப்பான். ஒன்றன் பின் ஒன்றாக எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்கும். நாம் அவைகளுக்கு இடமளிக்காமல் என்ன செய்ய வேண்டும்? நாம் உள்ளச்சத்தோடு தொழுகையில் இருக்க வேண்டும். என் அருமை சகோதரர்களே, அதன் மூலம் தான் நமக்கு என்ன, அந்த உரிய நன்மைகளை, நிறைவான நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். எனவே எந்த அளவுக்கு நாம் நமது உள்ளம் தொழுகையில் இருக்கிறது, நமது சிந்தனை தொழுகையில் இருக்கிறது. இன்று சிலரை பார்த்தீங்கன்னா, தக்பீர் கட்டிட்டாங்கண்டா, தக்பீர் கட்டினா அவருடைய உள்ளம் அவரை விட்டு வெளியே போயிடும், அவர் சிந்தனை அவரை விட்டு வெளியே சென்று விடும். எது வரைக்கும்? சலாம் கொடுக்கும் வரைக்கும். சலாம் கொடுத்த பிறகு என்ன செஞ்சிடும்? திரும்ப அவர் சிந்தனை அவருக்குள்ள வந்துடும். அப்ப இந்த தொழுகை அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தக்ரபுஸ் ஸலாத்த வ அன்தும் சுகாரா, நீங்கள் போதையோடு தொழுகைக்கு நெருங்காதீர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். போதையுடன் நீங்கள் தொழுகைக்கு நெருங்காதீர்கள். இது ஆரம்பத்தில் இப்படித்தான் கட்டளை என்ன செய்யுது? படிப்படியாகத்தான் என்ன மதுபானம் தடை செய்யப்படுகிறது. அதில் இரண்டாவது கட்டளை என்ன? நீங்கள் தொழுகைக்கு போதையோடு நெருங்காதீர்கள். ஏன்? நீங்க தொழுகையில என்ன சொல்றீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. இப்போ இன்று நிறைய பேருடைய பிரச்சனை, அவங்க என்ன தண்ணி அடிச்சுட்டு வரல, ஆனாலும் அவங்க என்ன மயக்கத்தில் தான் இருக்கிறாங்க. தொழுகையில என்ன ஓதுன்னு அவருக்கு தெரியாது, எந்த சூறா ஓதினு கேட்டால் அவருக்கே தெரியாது. இமாம் எந்த சூறா ஓதினாரு, இமாமா எந்த சூறா ஓதினாரு, அல்லது தான் ஓதிய சூறா என்னன்னு கேட்டால் கூட பலருக்கு நான் எந்த சூறா ஓதினு அவருக்கு தெரியாது. அப்ப இப்படி என்ன பலருடைய தொழுகை இருக்கிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, நமது உள்ளமும் நம்ம சிந்தனையும் எந்த அளவு தொழுகையில் இருக்கிறதோ அந்த அளவுக்கு தான் நமக்கு நன்மை. நமது உள்ளமும் சிந்தனையும் எந்த அளவு தொழுகையில் இருக்கிறதோ அந்த அளவுக்கு தான் நமக்கு நன்மை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர் சொல்கிறார்கள், அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன். குர்ஆன்ல உங்களுக்கு தெரியும், மூமின்களுக்கு உறுதியாக வெற்றி என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு முதல் பண்பாக சொல்கிறான், அவங்க தொழுகையில் உள்ளச்சத்தோடு இருப்பாங்க. வெற்றிக்குரிய முதல் பண்பு என்ன? வெற்றிக்குரிய முதல் பண்பு தொழுகையில் உள்ளச்சத்தோடு அவர்கள் இருப்பார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அதுக்கு விளக்கம் முஹ்பிதூன அதில்லான்னு சொல்கிறார்கள். அவங்க என்ன பணிவோடு உள்ளச்சத்தோடு இருப்பார்கள் என்று சொல்கிறார்கள். இமாம் ஹஸன் அல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ், கதாதா போன்றவர் சொல்கிறார்கள், அவங்க பயத்தோடு இருப்பார்கள். அதே போன்று முத்தவாதியூன் பணிவோடு இருப்பார்கள். இப்படியான என்ன விளக்கங்களை இதற்கு சொல்கிறார்கள். என் அருமையான சகோதரர்களே, எனவே தொழுகையில் நாம் உள்ளச்சம் என்று சொன்னால் அடுத்து என்ன? அமைதியை பேண வேண்டும். சிலரை பார்த்தீங்கன்னா அவசரமாக தொழுகிறது. என்ன செய்வாங்க? அவசரம், மிக அவசரமாக தொழுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இதை தடுத்தார்கள். என்ன? கோழி கொத்துவதை போன்று, காகம் கொத்துவதை போன்று நீங்க என்ன செய்யாதீங்க, உங்களோட தொழுகையில் நீங்கள் அமைத்துக் கொள்ளாதீர்கள், ஆக்கிக் கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். சிலரை பார்த்தீங்கன்னா சரியான முறையில் ருக்கு இல்லை, சரியான சுஜூத் இல்லை. ஏன்? அவ்வளோ அவசரமாக வேகமாக தொழுகிறார்கள். நான் நீங்களும் உள்ளத்தில் ஆழமாக பதிய வைக்க வேண்டிய ஒரு விஷயம்தான், அல்லாஹ் நமது இபாதத்துகளை விட்டு தேவையற்றவன். நமது இபாதத்துகளுக்கு அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் கிடையாது. நாம் செய்யக்கூடிய இபாதத் நமது வெற்றிக்காக, நமக்கு மறுமையுடைய ஈடேற்றத்துக்காக. எனவே நான் எப்படி செய்தாலும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எந்த கடமையும் அவனுக்கு கிடையாது. புரியுதா சொல்ல? அவன் எந்த தேவையும் அற்றவன். எனவே நாம் இந்த யதார்த்தத்தை, உண்மையை விளங்கி இந்த இபாதத் இதன் மூலம் எனக்குத்தான் வெற்றி. அல்லாஹ் சொல்ல, மூமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அப்ப தொழுகை மூலம் வெற்றி யாருக்கு தான்? மூமின்களுக்கு, அல்லாஹ்வுக்கு அல்ல. அவன் எந்த தேவையும் அற்றவன். இதை நானும் நீங்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே தொழுகையில் நாங்கள் ஒவ்வொரு இடத்திலும் என்ன செய்ய, நாங்கள் உள்ளச்சத்தை பேண வேண்டும். ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு மனிதரை பார்க்குறாங்க, புகாரில் இடம்பெறக்கூடிய செய்தி. அவருடைய தொழுகையை பார்த்துட்டு சொல்றாங்க,
நீங்க இப்படித்தான் தொழுதுவாரீங்களான்னு கேட்டுவிட்டு சொன்னார்கள், நீங்கள் இதே நிலையில் மரணித்தால் அல்லாஹுடைய தூதருடைய தீனில் மார்க்கத்தில் மரணித்தவராக மாட்டீர் என்று சொன்னார்கள். அவர் யாருண்டா, தொழுகைய ருக்கு அதனுடைய நிறைவாக இல்லை, சுஜூத் நிறைவாக இல்லை, அப்படி என்ன வேகமாக தொழுகிறார். இதை பார்த்துட்டு சொல்றாங்க, இதே நிலையில் நீங்கள் மரணித்தால் அல்லாஹ்வுடைய தூதருடைய மார்க்கத்தில் மரணித்தவராக மாட்டீர். எவ்வளவு கடுமையான எச்சரிக்கைன்னு பாருங்க. இவ்வளோ கடுமையான எச்சரிக்கையை விடுக்கிறாங்க ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அடுத்த நறுமையான சகோதரர்களே, தொழுகையில் நமக்கு உள்ளச்சத்தை ஏற்படுத்துவதற்கு அடுத்து மிக முக்கியமாக நமக்கு உதவி செய்ய போகின்ற ஒரு விஷயம் தான் என்ன, நாம் தொழுகையை படிப்பது. தொழுகையை நானும் நீங்களும் கற்றுக்கொள்ள வேண்டும். தொழுகையை நானும் நீங்களும் கற்றுக்கொள்ள வேண்டும். நாங்கள் பெறக்கூடிய மார்க்க இல்ம், கல்வி, அந்த பயனுள்ள இல்ம் நம்மை தொழுகையில் உள்ளச்சமுடையவர்களாக ஆக்கும். உபாதத் இப்னு ஸாமித் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் இதை குறிப்பிட்டார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், நீங்க ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் என்ன, பள்ளிக்கு மக்கள் ஜமாத் தொழுகைக்காக வருவார்கள், அதில் ஒருவரும் உள்ளச்சத்தோடு தொழாத ஒரு நிலை உருவாகும். அல்லாஹ் பாதுகாக்க. இப்படி சொல்றாங்க பாருங்க. இந்த செய்தியை நீங்க திருமீதியில பார்க்கலாம். ஒரு காலம் வரும், மஸ்ஜிதுக்கு மக்கள் என்ன, மக்கள் வருவார்கள், ஆனா என்ன, உள்ளச்சத்தோடு தொழக்கூடிய ஒருவரையும் காண முடியாத ஒரு நிலை உருவாகும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, நாம் தொழுகையிலே உள்ளச்சத்தோடு இருப்பதற்கு நமக்கு உதவி புரியக்கூடிய முக்கியமான விடயம் என்ன, பயனுள்ள கல்வி, நாம் தொழுகையை கற்றுக்கொள்ளுதல். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லும்போது சொல்கிறான், இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா. அல்லாஹ்வை உரிய முறையிலே அஞ்சக்கூடியவர்கள், பயப்படக்கூடியவங்க யாரு, அறிஞர்கள், உலமாக்கள். இப்ப நானும் நீங்களும் தொழுகையில் ஒரு அறிஞராக மாற வேண்டும். அப்ப என்ன செய்யணும், நாங்க நபி அவர்கள் தக்பீர் கட்டியது முதல் சலாம் கொடுக்கும் வரை அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி தொழுதார்கள், இதை நாங்கள் படிச்சிருக்கிறோமா? கொஞ்சம் உங்களோட உள்ளத்தை தொட்டு கேளுங்க, உள்ளத்தை தொட்டு கேளுங்க. அதாவது நாம் இதை கற்றிருக்கிறோமா? ஒருத்தர் வந்து உங்கள்ட்ட கேட்கிறார், என்ன கேட்கிறாரு, நீங்க வந்து இப்படி தொழுகின்ற போது ருக்குலையே எப்படி வைக்கிறீங்க, ருக்குல நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டா நாம் சொல்லக்கூடிய பதில் என்ன, பெரும்பாலும் எடுத்தீங்கன்னா எல்லாரும் அப்படிதான் செய்யறாங்க, அதனால செய்யறோம் என்றுதான் பலருடைய பதிலாக இருக்கும். யாருக்கும் சொல்ல முடியாது அல்லாஹ்வுடைய தூதர் ருக்குவில் இப்படித்தான் செய்தார்கள், இதோ இதற்கு ஹதீஸ் ஆதாரம் இருக்கிறது, இதுதான் நம்மளோட ருக்குடைய முறை என்று எத்தனை பேர் சொல்வார்கள், எத்தனை பேருக்கு தெரியும்? அப்ப நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் நான் இதை செய்கிறேன், இப்படி நான் தொழுகையில் செய்வதற்கு என்ன காரணம், அந்த ஹதீஸை நான் நீங்களும் படிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் இப்படித்தான் செய்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, என்னை நீங்கள் எவ்வாறு தொழக் கண்டீர்களோ அவ்வாறு தொழுங்கள் என்று சொன்னார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, நாம் இந்த தொழுகை என்ன செய்ய வேண்டும், படிக்க வேண்டும். தொழுகை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா சுப்ஹானல்லாஹ், பக்கத்துல ரெண்டு பேர் தொழுவாங்க, ஆனா ரெண்டு பேருடைய தொழுகையும் மலைக்கும் மடுவுக்கும் வித்தியாசம் இருக்கும். ஏன், அவர் உள்ளச்சத்தோடு பேணுதலாக தொழுகையை கற்று தொழுவார் ஒருத்தர், அடுத்தவருக்கு என்ன, அதை பற்றி எந்த ஒரு பின்னணியும் இருக்காது, அவருடைய உள்ளம் எங்கெல்லாம் அலைந்து கொண்டிருக்கும், இப்படி தொழுவார். எனவே அன்பிற்குரிய நறுமையான சகோதரர்களே, அடுத்ததாக தொழுகையில் நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன, தொழுகையுடைய நேரத்தை பேணுதல். அல்லாஹ்வுடைய தூதரிடம் கேட்கப்பட்டது, அமல்களில் எது மிகச் சிறந்தது என்று கேட்கப்பட்ட போது சொன்னார்கள், அஸ்ஸலாத்து அலா வக்திஹா என்று சொன்னார்கள், தொழுகையை அதற்குரிய நேரத்தில் தொழுவது என்று சொன்னார்கள். அதே போன்ற நறுமை சகோதரர்களே, அதனுடைய அர்கான்களை பேணுதல், அதனுடைய ஃபர்துகள், அதனுடைய சுன்னத்துகள், இவைகளை நாம் உரிய முறையிலே பேணுதல். நாம் எப்போதும் சந்தேகத்துக்கு, வீணான எண்ணங்களுக்கு இடம் அளிக்கவே கூடாது. வீணான எண்ணங்கள் வரும், வராமல் இருக்காது, வரும், ஆனால் நாங்கள் என்ன செய்யக்கூடாது, அதற்கு இடமளிக்க கூடாது, அதை தடுத்து விட வேண்டும். பலவிதமான எண்ணங்களை ஷைத்தான் போடுவான், அந்த எண்ணங்களுக்கு பின்னால் நாங்கள் போயிடக்கூடாது. போனால் என்ன நடக்கும், நம்ம தொழுகையுடைய நன்மைகளில் தான் குறைவு ஏற்படும், நம்ம தொழுகையுடைய உயிரோட்டத்தை நானும் நீங்களும் இழந்து விடுவோம். எனவே நறுமை சகோதரர்களே, அடுத்ததாக நாம் என்ன செய்ய வேண்டும், ஒரு போராட்டம். என்ன போராட்டம், தொழுகையில் உள்ளச்சத்தை பேணுவதற்கான போராட்டம், முயற்சியும் நமக்குள் இருந்து கொண்டே இருக்க வேண்டும், விடவே கூடாது. ஒரு ரக்காயத்தில் மிஸ் ஆயிட்டு அதனால ரெண்டாவது ரக்காத் இல்ல, நாங்க ஒரு ரக்காத் மிஸ் ஆனா அடுத்த ரக்காத்தில் நான் உள்ளச்சத்தோடு தொழ வேண்டும், அப்படி இருக்க வேண்டும். புரியுதா சொல்றது, அந்த முயற்சியும் போராட்டமும். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, வமன் ஜாஹத ஃபஇன்னமா யுஜாஹிது லினஃப்ஸிஹி என்று சொல்றான். யார் போராடுவாரோ அவர் தனக்காகத்தான் போராடுகிறார், தனது நன்மைக்கு தான் போராடுறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நாங்க தொழுகையில போராடுறோம்டா, தொழுகை உள்ளச்சத்தோடு தொழுவதற்கு போராடுறோம்டா, அது யாருக்கு தான் நன்மை, நமக்குத்தான் நன்மை. அல்லாஹ் சொல்றான், யார் முயற்சி செய்கிறாரோ, போராடுகிறாரோ அவர் தனது நன்மைக்காகத்தான் போராடுகிறார், அல்லாஹ் எந்த தேவையும் மற்றவன் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, நாம் அந்த தொழுகை என்ன செய்வது, அதாவது அதனுடைய ஃபர்துகள், ஷர்த்துகள், அதனுடைய சுன்னாக்கள், அவைகளை நாம் உரிய முறையிலே நாம் பேணக்கூடியவர்களாக இருப்பது. அதே போன்று நாம் என்ன, அல்லாஹ்வின் முன்னால் இருக்கிறோம் என்ற அந்த உணர்வு,
அந்த உணர்வோடு நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த தொழுகையை நாம் தொழக்கூடியவர்களாக, ரப்பை உள்ளத்தால் முன்னோக்கியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அடுத்ததாக நாம் இதில் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், தொழுகை என்பது இஸ்லாத்துடைய அர்கான்களில், ருக்குன்களில், தூண்களில் மகத்தானது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அஸ்ஸலாத்து நூறுன் என்று சொன்னார்கள். தொழுகை பிரகாசம் என்று சொன்னார்கள். தொழுகை எங்கெல்லாம் பிரகாசமாக வரும்? எங்களுக்கு தொழுகை நமது முகத்தை பிரகாசமாக்கும், நமது வாழ்க்கையை பிரகாசமாக்கும், சுப்ஹானல்லாஹ், நமது கபரை பிரகாசமாக்கும், நமது கபரை பிரகாசமாக்கும், நமது மறுமை வாழ்க்கை, நமது ஸலாத், இதையெல்லாம் பிரகாசமாக்கக்கூடியதான் தொழுகை. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அஸ்ஸலாத்து நூறுன், தொழுகை என்பது பிரகாசம் என்று சொன்னார்கள். என் அருமையான சகோதரர்களே, அதாவது இது இஸ்லாத்துடைய தூண்களில் மகத்தானதாக இருக்கிறது. அப்ப இந்த தூண் இது பாழாகிவிடும் என்றால் நமது எல்லா விஷயங்களும் பாழாகிவிடும். எனவே இதை ஒரு மகத்தான ஒரு தூணாக நாம் மனதில் ஆழமாக பதிய வைத்து நாம் என்ன செய்வது? உயிரோட்டமாக உள்ளச்சத்தோடு தொழுகைக்கு வருவது, உயிரோட்டமாக உள்ளச்சத்தோடு தொழுகைக்கு வருவது. அதே போன்று இது மூமின்களுடைய உயர்ந்த பண்பாக இருக்கிறது. என்ன? உள்ளச்சத்தோடு மூமின்கள் தொழுவார்கள். தொழுகையில் சோம்பேறித்தனம் யாருடையது? முனாஃபிக்களுடைய. அல்லாஹ் தஆலா சொல்றான், அவங்க தொழுகைக்கு நின்றால் சோம்பேறிகளாக நிற்பார்கள் என்று சொல்றான். ஆனால் ஒரு மூமின் உள்ளச்சத்தோடு இருப்பார், பயபக்தியோடு இருப்பார். அவருக்கு தொழுகையில் தான் வெற்றி என்பதை அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான். என் அருமை சகோதரர்களே, ஒரு மூமின் தொழுகையில் எப்படி அவனுக்கு மகிழ்ச்சி இல்லாமல் இருக்க முடியும்? கொஞ்சம் அவங்களோட உள்ளத்தொட்டு கேளுங்க. நாம் இந்த உலகத்தில் அனைவரை விடவும் நாம் யாரை நேசிக்க வேண்டும்? அனைத்தை விடவும் நாம் நேசிக்க வேண்டியது யாரை? அல்லாஹ்வை. அல்லாஹ்வை தான் நாம் அனைத்தை விடவும் நேசிக்க வேண்டும். நமது நேசம் உள்ளத்தில் நிறைந்திருக்க வேண்டும். அப்ப அந்த ரப்பை நாம் சந்திக்கக்கூடிய இடம் எது? தொழுகை. அப்ப தொழுகை, நாம் அல்லாஹ்வை நாம் அனைத்தை விடவும் நேசிக்கக்கூடிய ரப்பை சந்திக்கக்கூடிய இடம் தொழுகை என்றால், அந்த தொழுகை எவ்வளவு நமக்கு என்ன மகிழ்ச்சிக்குரியதாக இருக்க வேண்டும். தொழுகை நான் இந்த ரப்போடு உரையாடக்கூடிய இடம், ரப்போடு பேசக்கூடிய இடம். அந்த இடம் நமக்கு எவ்வளவு சந்தோஷமானதாக மகிழ்ச்சிக்குரியதாக இருக்க வேண்டும். தொழுகை என்பது அல்லாஹ்வுடைய தூதருக்கு எங்கு கடமையாக்கப்பட்டது? எங்க? மிஅராஜ் இல்லையா? மிஅராஜ் என்பது அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வோடு உரையாடிய இடம், மிக நெருக்கமாக இருந்த இடம். அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமாக இருந்த இடம். அல்லாஹ் தஆலா அந்த பாக்கியத்தை அவங்களோட உம்மத்துக்கு கொடுத்தானா இல்லை? அதன் மூலம், தொழுகையின் மூலம். சுஜூத், ஒரு அடியான் அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய இடம். சுஜூத் என்பது தொழுகையில் உள்ள இடம். அந்த இடம் ஒரு அடியான் அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய இடம் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நறுமை சகோதரர்களே, நமது வெற்றிக்கும் நாம் சுவர்க்கத்தில் நுழைவதற்கும் ஒரு அடிப்படையான காரணியாக திகழக்கூடிய ஒரு விஷயம்தான் என்ன? தொழுகையில் உள்ளச்சம். அந்த சூரத்துல் மூமினுடைய வசனங்களை எடுத்து படிச்சு பாருங்க. அந்த வசனங்களை கடைசியாக முடிக்கும் போது அல்லாஹ் சொல்கிறான், உலாயிக ஹுமுல் வாரிசூன், அவர்கள் தான் சொர்க்கத்துக்கு சொந்தக்காரர்கள், அவர்கள் தான் சொர்க்கத்துக்கு சொந்தக்காரர்கள். எப்படி? அல்லதீன யரிசூனல் ஃபிர்தௌஸ் ஹும் ஃபீஹா காலிதூன். எந்த சொர்க்கத்துக்கு? ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, நீங்க சொர்க்கத்தை கேட்டால் ஃபிர்தௌஸை கேளுங்கன்னு சொன்னாங்களே, அந்த ஃபிர்தௌஸுக்குரியவர்கள் இவர்கள், அதில் நிலையாக இருப்பார்கள். யாரு? தொழுகையில் உள்ளச்சத்தை பேணுபவர்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. நறுமையான சகோதரர்களே, அதே போன்று நீங்கள் பார்க்கலாம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யாராவது ஒரு முஸ்லிம் அழகான முறையிலே வுது செய்து, வுதுவை பூரணமாக அழகாக செய்து 2 ரக்காத்துகள் தொழுகிறார். எத்தனை ரக்காத்துகள்? 2 ரக்காத்துகள் தொழுகிறார். எப்படி? முக்பிலுன் அலைஹிமா பிகல்பிஹி வ வஜ்ஹிஹி, உள்ளத்தாலும் முகத்தாலும் அல்லாஹ்வை முன்னோக்கியவராக, உள்ளத்தாலும் அல்லாஹ்வை முன்னோக்கியவராக 2 ரக்காத்துகள் தொழுதால் இல்லா வஜபத் லஹுல் ஜன்னா, அவருக்கு சுவர்க்கம் கடமையாகிவிட்டது. சுவர்க்கம் கடமையாகிவிட்டது. இந்த ஹதீஸ் முஸ்லிம்ல பதிவாகிறது. அருமை சகோதரர்களே, நாங்கள் வுது செய்துட்டு இந்த ஹதீஸை நான் நீங்கள் நடைமுறைப்படுத்தி இருக்கிறோமா எங்களோட வாழ்நாள் ஒரு நாளாவது? எப்படி? வுது செய்து, அழகாக வுது செய்து 2 ரக்காத்துகள் நாம் என்ன உள்ளத்தோடு நமது உடல் உறுப்புகளை எல்லாம் அந்த தொழுகையில் நிலைநிறுத்தியவர்களாக நாம் உள்ளச்சத்தோடு 2 ரக்காத் தொழுதால் சுவர்க்கம் கடமையாகிவிட்டது. எவ்வளவு பெரிய சிறப்பு இருக்கிறது. ஆனா என்ன முக்கியம்? உள்ளம் தொழுகையில் இருக்க வேண்டும். இன்று பலருடைய பிரச்சனை என்ன? உள்ளம் தொழுகையில் இல்லாத பிரச்சனை இருக்கிறது. அதைத்தான் நாங்கள் முயற்சி செய்து என்ன செய்ய வேண்டும்? வெற்றி பெற வேண்டும். ஷைத்தானுக்கு இடமளிக்காமல் அதில் போராடி நானும் நீங்களும் வெற்றி பெற வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றார்கள், மன் தவல்லஅ நஹவ வுதுஇ, நான் உலு செய்தது போன்று யார் உலு செய்து, நான் உலு செய்தது போன்று யார் உலு செய்து 2 ரக்காத்துகள் தொழுவாரோ, உள்ளத்துக்கு எந்த ஒரு தவறான எண்ணத்துக்கும் இடமளிக்காமல், உள்ளத்துக்கு எந்த ஒரு தவறான எண்ணத்துக்கும் இடமளிக்காமல் யார் 2 ரக்காத்துகள் தொழுவாரோ அவர் முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டன.
ஒரு செய்தியில் பார்க்கிறோம் சொர்க்கம் கடமையாகிவிட்டது. அடுத்த செய்தியில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டன என்ற செய்தி புகாரி முஸ்லிம்ல நீங்க பார்க்கலாம். அடுத்த அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், ஒரு முஸ்லிம் தொழுகையுடைய நேரம் வந்து அந்த ஃபர்லான தொழுகைக்காக அழகான முறையில் அவர் வுது செய்து தொழுகையில் உள்ளச்சத்தை பேணி அதனுடைய ருக்குவை நிறைவாக செய்தால், அந்த தொழுகை அப்படி உரிய முறையில் நிறைவேற்றினால் அவரது முன் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும், பெரும் பாவங்களை தவிர்த்து என்று சொன்னார்கள். இது என்ன, காலம் முழுக்க நடந்து கொண்டே இருக்கிறது. என்ன, இந்த மாதிரி எமது உழுவை நாம் பூர்ணமாக செய்து, நிறைய பேர் உழுவுல தவறு விடுறாங்க. வுதுவை நாங்கள் நிறைவாக பூரணமாக செய்ய வேண்டும். வுதுவை செய்து நாம் உள்ளச்சத்தோடு 2 ரக்காத்துகள் தொழுதால், உள்ளச்சத்தோடு அந்த ஃபர்லான தொழுகை தொழுதால் நமது பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடும். அடுத்த ஒரு செய்தியை பாருங்க. இந்த செய்தி சுப்ஹானல்லாஹ், இது முஸ்லிம்ல பதிவாகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு முறை என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் தொழுகிறார்கள். தொழுதுவிட்டு அவர்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஒரு செய்தியை சொல்கிறார்கள். யாராவது ஒருவர் தொழுது அந்த தொழுகையில் என்ன செய்யறாரு, அல்லாஹுவை புகழ்ந்து அல்லாஹுவை துதித்து அல்லாஹுவை கண்ணியப்படுத்தி அவருடைய உள்ளத்தை என்ன செய்யறாரு, அல்லாஹ்வுக்காக ஆக்குகிறார். அவருடைய உள்ளம் முழுமையாக அல்லாஹ்வுக்காக இருக்கிறது என்று சொன்னால், அந்த தொழுகையில அப்படி இருக்குமாக இருந்தால் அவர் எப்படி திரும்புவார் என்றால், ஒரு அன்று பிறந்த பாலகனை போன்று. இந்த ஹதீஸை நாங்கள் எங்க தான் கேள்விப்பட்டிருக்கோம், நிறைய ஹஜ்ஜில் தான் கேள்விப்பட்டிருக்கோம். இந்த ஹதீஸை பாருங்க, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யார் அந்த தொழுகையில் உரிய முறையில் அல்லாஹுவை போற்றி புகழ்ந்து ஓத வேண்டியவைகளை எல்லாம் உரிய முறையில் ஓதி, என்ன அந்த உள்ளம் முழுமையாக அல்லாஹ்வுக்காக இருக்கிறது, அப்படி அந்த அல்லாஹ்வுடைய ரப்புடைய முஹப்பத் அந்த உள்ளத்தில் நிறைந்து இருக்கிறது, அல்லாஹ்வுக்காக அந்த தொழுகை அமையுமாக இருந்தால் அவர் எப்படி அந்த தொழுகையை முடிச்சுட்டு வாராரு தெரியுமா, அன்று பிறந்த ஒரு பாலகரை போன்று பாவங்கள் மன்னிக்கப்பட்டவராக என்ற ஹதீஸை நீங்க முஸ்லிம்ல பார்க்கலாம். அடுத்த அருமையான சகோதரர்களே, தொழுகையை பொறுத்தவரையில நாம் கவனிக்க வேண்டிய மற்றும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான், நீங்க தொழுகையை கொண்டும் அதாவது பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் உதவி தேடுங்கள் என்று சொல்லிவிட்டு சொல்கிறான். இது யாருக்கு இது இலகு என்று சொன்னால், பயபக்தியாளர்களுக்கு தான். அவங்க அல்லாதவர்களுக்கு இது ஒரு பெரும் சுமை என்கிறான். அப்ப நாங்க எந்த அளவு உள்ளச்சத்தை நாங்க வரவழைப்போம், அந்த அளவுக்கு நமக்கு தொழுகை எளிதாகும், தொழுகை இன்பமாகும். தொழுகை என்பது நமக்கு இன்பமாக மாறும், இன்பமாக தொழுகை மாறும். எப்போது, எந்த அளவுக்கு நமக்கு தொழுகையில் உள்ளச்சம் பயபக்தி அதிகரிக்கிறதோ. அல்லாஹ் அந்த வசனத்தை தொடர்ந்து சொல்கிறான், அல்லதீன யதுன்னூன அன்னஹும் முலாகு ரப்பிஹிம். அவங்க யார் தெரியுமா, தொழுகையில் அந்த உள்ளச்சத்தை பேணக்கூடியவங்க யாரு, அல்லாஹுவை சந்திப்பதை உறுதியாக நம்பக்கூடியவர்கள். அல்லாஹுவை சந்திப்பது சுமான தொழுகையில் அவங்க சந்திக்கிறாங்க. அல்லாஹ் பாருங்க, தொழுகையில் ரப்போடு தான் உரையாடுறாங்க. மறுமையில் அல்லாஹுவை சந்திப்பதை உறுதியாக நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்கள், அல்லாஹ்வின் பக்கம் மீளுவோம் என்ற அந்த உறுதியான நம்பிக்கை உள்ளவர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில் நீங்க பாத்தீங்கன்னா, நமக்கு தொழுகை கஷ்டமாக இருக்கிறது என்றால், தொழுகை நமக்கு சிரமமாக இருக்கிறது என்றால், நமது பாவங்களும் காரணம், நமது பாவங்களும் காரணம். நாங்கள் எந்த அளவு பாவங்களை விட்டு விடுபடுவோமோ அந்த அளவுக்கு நமக்கு தொழுகை என்பது இன்பமாக இருக்கும். அடுத்து தொழுகை என்பது என்ன செய்யும், ஒரு பாவங்களை விட்டு தடுக்கும். ஒரு உண்மையாக ஒரு மூமின் உயிரோட்டத்தோடு தொழும் போது அந்த தொழுகை அவரை பாவங்களை விட்டு தடுக்கும் என்பதை அல் குர்ஆன் சொல்கிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, யாருடைய உள்ளம் அல்லாஹ்வுடைய முஹப்பத்தால் அன்பால் நேசத்தால் நிறைந்திருக்கிறதோ அவர்கள் தொழுகையை உள்ளச்சத்தோடு பேணுவார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த நறுமையான சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த வார்த்தையை பாருங்கள். அவர்கள் சொல்கிறார்கள், அதாவது வஜுலத் குர்ரத்து ஐனி ஃபிஸ் ஸலா, எனக்கு கண் குளிர்ச்சி தொழுகையில் ஆக்கப்பட்டுள்ளது என்று சொல்கிறார்கள். அப்ப நானும் நீங்களும் கண் குளிர்ச்சியான ஒரு தொழுகையை இன்னும் தொழவில்லை என்றால் நாங்கள் எவ்வளவு பெரிய நஷ்டவாளர்கள். நானும் நீங்களும் இன்னும் ஒரு கண் குளிர்ச்சியான தொழுகையை தொழலண்டா நாங்கள் எவ்வளவு பெரிய நஷ்டவாளர்கள். உண்மையில் நமக்கு தொழுகை கண் குளிர்ச்சியாக இருக்கிறதா? கண் குளிர்ச்சி என்றால் என்ன? கண் குளிர்ச்சி என்றால் உங்களுக்கு மிக விருப்பமானது, அப்படித்தானே? உங்களோட கண்களை குளிர செய்யக்கூடியது எதை நீங்க விரும்புறீங்களோ, எதை நீங்க உள்ளத்தால் நேசிக்கிறீங்களோ அதுதான் உங்களோட கண்களை குளிர செய்யும். அப்ப எனவே ஒருவர் என்ன செய்யறாரு, தனது பிள்ளைகளை பார்க்கிறாரு, அதை பார்க்கும் போது அவருக்கு உள்ளத்துல அவருடைய கண்களில் கண் குளிர்ச்சி, உள்ளத்துல இன்பம். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, எனக்கு கண் குளிர்ச்சி தொழுகையில் உள்ளது என்று சொல்றாங்க. அப்ப என் அருமை சகோதரர்களே, அப்படியான இன்பத்துக்குரிய ஒரு வணக்கம் தான் தொழுகை. அவ்வளவு ஒரு இன்பம் தொழுகையில் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்? அது ரப்போடு உள்ள தொடர்பு. நாங்க யாரோடு பேசுறோம்? ரப்போடு உரையாடக்கூடிய இடம். பிலால் ரலியல்லாஹு பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, பிலாலே தொழுகைக்காக இகாமத்து சொல்லும், நாம் தொழுகையின் மூலம் தான் நிம்மதி பெறுகிறோம் என்று சொல்றாங்க. தொழுகையில் தான் நமக்கு நிம்மதி. நாங்க நிம்மதி எங்கெல்லாம் தேடி அலைஞ்சு கொண்டிருக்கிறோம் பாருங்க. இன்னைக்கு நிம்மதியை தேடி என்ன, மதுபானத்துக்கு பின்னால் அலைகிறான், புகைத்தல் சிகரெட்டுக்கு பின்னால் அலைகிறான்,
சினிமாவுக்கு பின்னால் அலைகிறான், கிளப்புகளுக்கு பின்னால் அலைகிறான். எதை தேடி? நிம்மதியை தேடி. அங்க நிம்மதி கிடைக்குமா? ஒருபோதும் கிடைக்காது. அல்லாஹ்வுடைய தூதர் உண்மையை மாத்திரம் பேசக்கூடியவர்கள் சொன்னார்கள், நிம்மதி தொழுகையில் இருக்கிறது சொன்னார்கள். எது இருக்குது? நிம்மதி தொழுகையில் உள்ளது. நாங்கள் அப்படியான 2 ரக்காத்தை இன்னும் தொழலன்னு நாங்கள் எவ்வளவு பெரிய துர்ப்பாக்கியவான்கள். அவ்வளவு ஒரு நிம்மதியை, இன்பத்தை அல்லாஹு தஆலா இந்த வணக்கத்தில் வைத்திருக்கிறான். ஏன் என்று சொன்னால், இத்திசாலுல் கல்ப் வர்ரூஹு பில்லாஹ், ஃபீஹா இத்திசாலுல் கல்ப் வர்ரூஹு பில்லாஹ், அதாவது இந்த கண் குளிர்ச்சியும் மன நிம்மதியும் தொழுகையில் வருவதற்குரிய நல்ல காரணம் என்ன என்று சொன்னால், அதாவது அவர் ரப்போடு தொடர்பு கொள்கிறார். இன்று கவலை என்ன தெரியுமா? தொழுகைக்கு வரக்கூடிய பலருக்கு அவங்களோட மொபைலை கூட சைலண்ட்ல போடுறது அவங்களுக்கு மனம் வருதில்லை. அவங்களோட மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்றதுக்கோ அதை சைலண்ட்ல போடுறது கூட மனம் வருதில்லை. ஏன்? அந்த தொடர்பு அவருக்கு முக்கியமா இருக்குது. எந்த தொடர்பை விட? ரப்போடு உள்ள தொடர்பை விட, அந்த தொடர்பை விட இது பலருக்கு முக்கியமாக இருக்குது. நவுது பில்லா. இன்று நிலை, தொழுகையுடைய நிலை, தக்பீர் கட்டியவுடன் என்ன நிலை? எப்ப சலாம் கொடுப்பாரு, எப்ப பள்ளியை விட்டு பாயலாம் என்று தான் நிறைய பேர் இருக்கிறான். அப்ப இந்த தொழுகையின் அருமை சகோதரர்களை நமக்கு எப்படி நமது வாழ்வுக்கு சுவீட்சத்தை கொண்டு வரும், நமது வாழ்வுக்கு இன்பத்தையும் ஈடேற்றத்தையும் கொண்டு வரும், கொஞ்சம் நினைச்சு பாருங்க என் அருமை சகோதரர்களே. அப்ப எனவே நாம் ரப்புக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய, அவனோட தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய அந்த இடம் நமக்கு மிக இன்பத்துக்குரியதாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுகையில ருக்கூல ஒரு துஆ ஓதுவாங்க. அந்த துஆவை நீங்க எடுத்தீங்கன்னா உள்ளச்சல் தான் கேட்பாங்க. அந்த துஆல என்ன? அல்லாஹும்ம லக ரகஅத்துன்னு கேட்பாங்க. வபிக ஆமன்து வலக அஸ்லம்து ஹஷஅ லக சம்இ வபஸரி வமுஹி வஅظமி வஅஸபி என்று கேட்பார்கள். யா அல்லாஹ், நான் உனக்காக ருக்கு செய்தேன். பாருங்க, ரசூலுல்லாஹ் தொழுகையில சொல்லுவாங்க இப்படி, யா அல்லாஹ், நான் உனக்காக ருக்கு செய்தேன், உன்னை நான் ஈமான் கொண்டேன், உனக்கு நான் முழுமையாக கட்டுப்பட்டு விட்டேன். அடுத்து என்ன சொல்லுவாங்க? எனது செவி உனக்கு பயந்து விட்டது, உன்னை அஞ்சி விட்டது. எனது பார்வை உன்னை அஞ்சி விட்டது. எனது சிந்தனை உன்னை அஞ்சி விட்டது. எனது மூட்டுக்களும் எனது எலும்புகளும் உன்னை அஞ்சி விட்டது. எனது இந்த உடலை சுமந்திருக்கக்கூடிய அந்த பாதங்கள், உடலை சுமந்திருக்கிற அந்த முழு உடலும் உன்னை அஞ்சி விட்டது என்று ரசூலுல்லாஹ் ஓதுவாங்க. நாங்கள் ஹதீஸ்ல பார்க்கிறோம். எனவே அந்த உள்ளச்சத்தை ரசூலுல்லாஹ் தொழுகையிலே இந்த துஆவை ஓதக்கூடியவர்களா, ருக்கூவிலே ஓதக்கூடியவர்கள் இருந்தாங்க. ருக்கூலண்டா பணிந்து தாழ்ந்து இருக்கக்கூடிய இடம். அது கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அந்த இடத்துல ரசூலுல்லாஹ் இதை ஓதுறாங்கன்னு சொன்னா அப்ப எவ்வளவு ஒரு உயர்ந்த துஆவா. அல்லாஹ்வுடைய தூதர் பாதுகாப்பு தேடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் பாதுகாப்பு தேடினாங்க. வமின் கல்பில் லா யக்ஷா, என்ன? பயப்படாத, அஞ்சாத உள்ளத்தை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன். நமது உள்ளங்கள் அல்லாஹ்வை பயப்பட வேண்டும், அஞ்ச வேண்டும். என் அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் அந்த அல்லாஹ்வை அஞ்சாத உள்ளத்தை விட்டு பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள். அடுத்ததாக இந்த தலைப்பிலே நான் உங்களுக்கு சொல்ல விரும்பக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால், ஒருவர் தொழுகையில் உள்ளச்சத்தை பேணவில்லை என்று சொன்னால் அவருக்கு அவருடைய நன்மைகள் என்ன செய்கிறது? அந்த நன்மைகள் குறைக்கப்படுகிறது. நன்மைகள்ல தான் குறைவு ஏற்படுகிறது. அவருடைய அந்த தொழுகையுடைய உள்ளச்சத்தை பேணாத காரணத்தால் அவர் என்ன செய்கிறார்? அந்த சரியான உரிய இன்பத்தை அந்த தொழுகையின் மூலம் அடைய முடியாத ஒரு நிலைக்கு அவர் தள்ளப்படுகிறார். அடுத்த நறுமை சகோதரர்களே, நாம் எந்த ஒரு தவறான எண்ணங்களுக்கும் இடமளிக்க கூடாது. ஷைத்தானுக்கு நாம் இடமளிக்க கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் அதை நமக்கு நான் ஆரம்பத்தில் சொன்ன ஒரு செய்தி என்ன? தவறான எண்ணங்களுக்கு இடமளிக்காமல் யார் 2 ரக்காத் தொழுவாங்களோன்னு சொல்றாங்க. அவருடைய முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும். எனவே நாங்கள் எந்த எண்ணங்களுக்கும் நாங்கள் தொழுகையில் என்ன செய்யக்கூடாது? இடமளிக்க கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஒரு மனிதர் தொழுதுவிட்டு திரும்புகிறார், ஒரு மனிதர் தொழுதுவிட்டு திரும்புகிறார், அவருக்கு கூலி என்ன? 10ல் 1 கிடைக்கிறது. தொழுகையில கூலி என்ன? 10ல் 1. சிலருக்கு 9ல் 1, சிலருக்கு 8ல் 1, சிலருக்கு 7ல் 1, சிலருக்கு 6ல் 1, சிலருக்கு 5ல் 1, சிலருக்கு 4ல் 1, சிலருக்கு 3ல் 1, சிலருக்கு அரை பகுதி என்று சொல்றாங்க. பாருங்க, தொழுது திரும்புறாங்க. எல்லோரும் என்ன நிறைவான கூலியோடு திரும்புவதில்லை. அப்படி திரும்பினா மிகப்பெரிய வெற்றியாளர்கள். அப்ப நாங்க என்ன செய்யக்கூடாது? இடமளிக்க கூடாது. நாங்க உலக விஷயத்துல பாருங்க, நமக்கு ஒரு ரியால் கடையில மிஸ் ஆனா நாங்க எவ்வளவு கவலைப்படுறோம். நீங்க ஒரு ரியால் கூட கொடுத்துறீங்க கடையில, அல்லது ஒரு ரியால் உங்களுக்கு கிடைக்கல, இதுக்கு வரக்கூடிய கவலைகளாவது நமக்கு வருதா? தொழுகையில் ஏற்படக்கூடிய குறைகள், நேரத்தை விட்டு தொழுகை தவறும் போது, அப்ப நமது நிலைகள், நமது தொழுகைகளுடைய நிலைகளை நாங்கள் கொஞ்சம் எண்ணி பார்க்க வேண்டிய நறுமை சகோதரர்களை, இன்று நாம் தொழுகைகளில் சீராக நிற்போமாக இருந்தால்தான் கியாமத்தில் நாம் ரப்புக்கு முன்னால் அந்த நிற்பது என்பது சீராக இருக்கும். அது சீர் பெற வேண்டும் என்றால் உலகத்தில் நாம் ரப்புக்கு முன்னால் நிற்பது சீர் பெற வேண்டும். இது சீராக இருக்குமா?
நாளை மறுமையில் நிச்சயமாக ரப்புக்கு முன்னால் நாம் நிற்பதும் சீரானதாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, தொழுகையுடைய உள்ளட்சத்தை சிலர்கள் என்ன செய்கிறாங்க, மிக வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார்கள். கடமை என்கின்ற அளவுக்கு அறிஞர்கள் பேசியிருக்கிறார்கள், அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அடுத்ததாக நாம் இதிலே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், தொழுகையில் உள்ளட்சத்தை ஏற்படுத்துவதற்குரிய காரணிகள்ல நாம் கவனிக்க வேண்டிய விஷயங்களில், அதாவது தொழுகையுடைய அந்த கவனத்தை திருப்பக்கூடிய விஷயங்கள், அவைகளிலிருந்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அவைகளை தவிர்த்து கொள்ள வேண்டும். எமது கவனங்களை எதையெல்லாம் திருப்புமோ, உதாரணமாக எங்களோட மொபைல் என்ன செய்யும், மொபைலை நாங்கள் சைலண்டில் போடலைன்னா எமது கவனம் திரும்பி விடுமா இல்லையா? அப்போ நாங்கள் அதை சைலண்டில் போட வேண்டும். அதே போன்று இன்று நீங்கள் எடுத்து பாருங்க, தொழுகைக்கு வரக்கூடிய பலர் பாவிகளாகத்தான் திரும்புகிறாங்க. என்ன காரணம்? அவங்களோட மொபைல் என்ன, அது ரிங் டோன் வருது, அது இசையாக கூட இருக்குது. பள்ளிக்குள்ள மஸ்ஜிதுக்குள்ள பலருடைய தொழுகை பாதிக்கப்படுது. அப்ப அவன் இபாதத்துக்கு வந்து என்ன செய்யறான், பாவத்தை சுமந்து கொண்டு செல்கிறான். காரணம் என்ன? பலருடைய தொழுகை அவன் நாசமாக்குகிறான், பலருடைய தொழுகையை நாசமாக்கி விடுகிறான். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, வெள்ளை பூண்டு வெங்காயம் போன்றவைகளை ரசூலுல்லாஹ் ஏன் தடுத்தாங்க? அதை பச்சையாக சாப்பிட்டேன் மஸ்ஜிதுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதனால இடையூறு பக்கத்தில் உள்ளவங்க மட்டும்தான், அதனால இடையூறு அடுத்து பக்கத்தில் இருப்பவங்க மட்டும்தான் அதுல இடைஞ்சல். ஆனா அதை கூட ரசூலுல்லாஹ் வரக்கூடாது என்றார்கள், பள்ளிக்கு மஸ்ஜிதுக்கு வரக்கூடாதேன். அதனால் இடையூறு தொழுகையாளிக்கு, யாருக்கு? பக்கத்தில் உள்ள தொழுகையாளிக்கு. அப்ப மொபைலை கொஞ்சம் நினைச்சு பாருங்க, இது எவ்வளவு பேர் முழு மஸ்ஜிதில் உள்ள அனைவருடைய தொழுகையும் பால்படுத்தக்கூடிய ஒரு நிலையாக இருக்குமாக இருந்தால். எனவே நறுமையான சகோதரர்களே, நமது என்ன, அதாவது நாங்க தொழுகைக்கு அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்வது போன்ற என்ன, நீங்கள் உங்களை மஸ்ஜிதுக்கு அலங்கரித்துக் கொண்டு வாருங்கள். ரசூலுல்லாஹ் என்ன ஜும்மாவுடைய நாள குளிங்கன்னு சொல்றாங்கடா, மனம் பூசுங்கன்னு சொல்றாங்க. ஏன் சொல்றாங்க? அதை மக்கள் விரும்புவாங்க. அருவருக்கத்தக்க வாடை என்ன செய்யும், மக்களுக்கு தொல்லை கொடுக்கும். அதனாலதான் ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, அந்த நாள்ல ஜும்மாவுடைய நாள் அதெல்லாம் ஆர்வப்படுத்துறாங்க. ஏன்? வாசனையோடு வர வேண்டும், குளித்து சுத்தமாக வர வேண்டும். ஏன்? அது பிறருக்கு என்ன இடையூறாக இருக்காது, பிறருக்கு அது என்ன விரும்பக்கூடிய ஒரு விஷயம் அது. அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்தார்கள், அவற்றை ஆர்வப்படுத்தினார்கள். அதே போன்று தொழுகைக்காக வரும்போது அமைதியாக வாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, என்ன அமைதியாக நீங்கள் வாருங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அதே போன்ற நறுமையான சகோதரர்களை, ஆரம்ப தக்பீர், முதல் தக்பீருக்கு நாம் வந்து சேருதல், நாம் முதல் சஃபிலே இருத்தல், இமாமுக்கு மிக நெருக்கமாக இருத்தல், அதே போன்று நாங்கள் தொழுகைக்கு முன்னால் நம்மை தயார்படுத்தல். இப்போ நீங்க எடுத்து பாருங்க, நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். இப்போ ஒருத்தர் என்ன செய்யறாரு, முன்கூட்டி வாரார், முன்கூட்டி வந்து என்ன செய்யறாரு, அவர் தொழுகைக்கு முன்னால் உள்ள சுன்னாக்களை தொழுகிறார், குர்ஆனை ஓதுறார், துஆ செய்கிறார், தொழுகை எதிர்பார்த்து இருக்கிறார். இவர் இகாம சொல்லி இவர் எழுந்து தொழுகைக்காக தக்பீர் கட்டுகிறார். இவருக்கும் ஓடோடி உழு செய்து கொண்டு வந்து சேர்றாரே, இந்த ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் இருக்குதா இல்லையா? ஏன்? இவருடைய சிந்தனை அதுக்கு தயாரா இருக்குது, இவருடைய உள்ளம் சிந்தனை என்ன தொழுகைக்கு தயாராகி விட்டது. ஆனா ஓடோடி வராரே, மொபைலில் பேசி பேசி அப்படி போட்டு தொழுகிறாரே, அவர் சரியான நேரத்துக்கு நிலைக்கு வாரத்துக்கு என்ன செய்யும், டைம் எடுக்கும். அப்ப சுப்ஹானல்லாஹ், தொழுகைக்கு முன் சுன்னத் என்றால் எதற்கு நமக்கு சொல்லப்பட்டிருக்குது? தொழுகைக்கு நம்மை தயார்படுத்திக் கொள்வதற்கு, தொழுகைக்கு நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்வதற்கு, உள்ளட்சத்துக்கு தான் என்ன நாங்கள் முன்னால சுன்னத தொழுது தயாராகுதல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, தொழுகைக்கு முன்னால் நாங்கள் முன்கூட்டி வரக்கூடிய நிலை. ஏன்னா இன்று நிறைய பேரை பார்த்தீங்கன்னா பழக்கமாக்கி கொண்டிருக்காங்க, எதை இக்காம சொன்ன போல தான் வாருது. தொழுகைக்கு என்ன, பாங்கு சொன்னோடனே சைத்தான் போடுவான் 20 நிமிஷம் இருக்கின்றோம், அப்படிதானே? பாங்கு சொன்னோடனே அடுத்து சைத்தான் போடுறது என்ன, 20 நிமிஷம் இருக்கு, பயப்பட தேவையில்லை என்றது வந்துடும். அப்ப அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா சுப்ஹானல்லாஹ், இவர் எப்ப வருவார்டா, இக்காம சொன்ன போல தான் வருவார். இவருக்கு தொழுகையுடைய உள்ளட்சத்தை பேண முடியாது, இவர் வெளி சிந்தனையோடு தான் வந்து சேருவார், தக்பீர் கட்டுவார், அந்த சிந்தனைகள் தான் ஓடிக்கொண்டிருக்கும். அப்ப ஒருவர் முன்கூட்டி வந்து அமர்ந்து தயாராகுவது என்பது அந்த தொழுகை உள்ளட்சத்தோடு தொழுவதற்கு மிக உதவியாக இருக்கும். இதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, தொழுகையுடைய அந்த ஒவ்வொரு இருப்புகளிலும் நாம் என்ன அமைதியை பேணுதல், அதில் நாங்க தாமதித்தல். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்தாங்க, அதை மிக வலியுறுத்தி இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மிக மோசமான திருடன் யார் என்றால் தொழுகையில் திருடுவன் சொன்னாங்க. மிக மோசமான திருடன், நாங்க தொழுதுட்டு இந்த பேர் எடுக்க வேணுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க பாருங்க, மிக மோசமான திருடன் தொழுகையில் திருடக்கூடியவன். அவன் அல்லாஹ்வுடைய சஹாபாக்கள் எப்படி யார சொல்லலாம், அவன் ருக்குவை நிறைவாக செய்ய மாட்டான், சுஜூதை பூர்ணமாக செய்ய மாட்டான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இதை நாம் இதிலே கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது. அதே போன்று நாம் அடுத்ததாக தொழுகையில் நிற்கக்கூடிய நாம், இது எனது வாழ்க்கையில் நான் தொழக்கூடிய கடைசி தொழுகை, இது தொடர்பாக ஒரு ஹதீஸ் இப்னு மாஜால வருது. ஆனால் அந்த ஹதீஸ் வந்து அறிவிப்பாளர் தொடரில் பலவீனம் இருக்குது. என்ன, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, உங்களில் யாராவது தொழுகைக்கு நின்றால் இது உங்களுடைய இறுதி தொழுகையாக நினைத்து இருங்கன்னு சொல்றாங்க. ஆனால் கருத்து நல்லது. என்ன, நாங்கள் ஒவ்வொரு தொழுகை தொழும் போதும் நமது என்ன, அது இறுதி தொழுகை தான், நமது இறுதி தொழுகை தான் அது.
நமது இறுதி தொழுகை. எனவே நாம் அந்த உணர்வோடு நிற்க வேண்டும். என்ன, இது எனது வாழ்நாளில் இறுதி தொழுகை, இதுக்கு பிறகு எனக்கு தொழுகை கிடைக்குமா தெரியாது. எனவே அந்த உணர்வோடு நாம் இருக்கும் போது நமக்கு உள்ளட்சம் என்ன, அந்த பயபக்தி என்பது அதிகரிக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக என் அருமையான சகோதரர்களே, தொழுகையில் நாம் ஓதக்கூடிய சூறாக்களை கொஞ்சம் பொருளை விளங்குறது, அதுக்காக நமது நேரத்தை கொஞ்சம் ஒதுக்குறது, அது நமக்கு நன்மை. நஷ்டம் ஒரு நாள் நஷ்டம் போகாது. என்ன, நாங்கள் கொஞ்சம் உட்கார்ந்து நாங்கள் ஓதக்கூடிய சூரத்துல் ஃபாத்திஹா, சூரத்துல் இஹ்லாஸ், சூரத்துல் ஃபலக், சூரத்துல் நாஸ், சிறிய சிறிய சூறாக்கள், அதனுடைய பொருளை கொஞ்சம் நாங்கள் விளங்குறது. அதை நாங்கள் விளங்கும் போது அதை நாங்கள் உள்வாங்குவோம். அதே மாதிரி தொழுகையில் ஓதக்கூடிய திக்ர்கள், இப்போ சுபஹான ரப்பியல் அதீம் என்று ஓதுறோம் என்று சொன்னார் ருக்கூல, அதனுடைய பொருள் என்ன, மகத்துவம் மிக்க என்னுடைய ரப் பரிசுத்தமானவன், தூய்மையானவன் என்ற அந்த பொருளை நாம் உணர்ந்து ஓதுதல். சுபஹான ரப்பியல் அதீம். சுபஹான ஒரு நபித்தோழர் வந்து தொழுகையில் தக்பீர் கட்டி ஓதுறார். என்ன, அல்லாஹு அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கஸீரா வ சுப்ஹானல்லாஹி புக்ரத்தன் வ அஸீலான்னு ஓதுறார். அல்லாஹுவை பெருமைப்படுத்துகிறார், புகழுகிறார், அல்லாஹுவை தூய்மைப்படுத்துகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை முடித்து விட்டு கேட்குறாங்க, இதை சொன்னது யாருன்னு கேட்குறாங்க, இதை கூறியது யார்? அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், நான் ஆச்சரியப்பட்டேன், வானத்துடைய கதவுகள் இதற்காக திறக்கப்பட்டேன்னு சொன்னாங்க. பாருங்கள், அந்த சஹாபியுடைய அந்த உள்ளட்சம், பயபக்தி, அவர் அதை வெளிப்படுத்தி அந்த வார்த்தைகள் எவ்வளோ ஈமானோட வெளிப்படுத்தியிருப்பார். அதாவது வானத்துடைய கதவுகள் திறக்கப்பட்டன. முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி. அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், இதை நான் எப்போது அல்லாஹுடைய தூதரிடமிருந்து கேட்டேனோ அதிலிருந்து நான் இதை ஓதி வருவதை விடவே இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ தொழுகையில் தக்பீர் கட்டியவுடன் நாங்கள் இந்த துவா ஓதுறது. ஒரு தடவை இந்த துவா கொஞ்சம் மீட்டிக்கொள்ளுமா? என்ன, அல்லாஹு அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கஸீரா வ சுப்ஹானல்லாஹி புக்ரத்தன் வ அஸீலா. இந்த துவா மிக எளிதான துவா. தக்பீர் கட்டியவுடன் நாங்கள் ஓதக்கூடிய துவாக்கல்ல மிக சிறந்த துவாக்கள் ஒன்று. அல்லாஹுவை நாம் என்ன, இது முஸ்லீமில் பதிவாக இருக்கக்கூடிய செய்தி, அல்லாஹுவை நாம் பெருமைப்படுத்துவதும் அவனை போற்றுவதும் அவனை துதிப்பதும். அல்லாஹ் அதிகம் விரும்புவது அதைத்தான். அல்லாஹ் அதிகம் விரும்புவது அவனை புகழ்வதையும் அவனை போற்றுவதையும் துதிப்பதையும் தான் அல்லாஹ் விரும்புகிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, இன்னொரு செய்தியில் நீங்கள் பார்க்கலாம், ஒரு மனிதர் தொழுகையில் வந்து என்ன செய்கிறார், சமி அல்லாஹு லிமன் ஹமிதா, அந்த ருக்குயிலிருந்து எழுந்தவுடன் ரப்பனா வலக்கல் ஹம்து ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீஹ் என்று ஓதுகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இதை பதிவு செய்வதற்காக 30 மலக்குகள் போட்டி போட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த வார்த்தைகள், எனவே அந்த நாங்கள் ஓதுகிறோம், அதில் உயிரோட்டம் வர வேண்டும், அதனுடைய பொருளை விளங்குவது. இது என்ன சொல்லுகிறது, இந்த வார்த்தைகள் சொல்லக்கூடிய பொருள் என்ன, எதை இந்த வார்த்தைகள் உள்ளடக்கி, அந்த பொருளை நாம் அப்போ நாம் கொஞ்சம் உட்கார்ந்து தொழுகையை படிக்கிறது. எதை படிக்கணும், நாங்கள் வளமையாக ஓதக்கூடிய திக்ர்களுடைய பொருளை படிக்கிறது. கூடுதலாக படிக்க தேவையில்லை, வளமையாக நாங்கள் ஓதக்கூடிய திக்ர்கள் இதனுடைய மீனிங், பொருள் என்ன. அப்போ நாங்கள் அதை உள்ளத்துக்கு எடுத்து நாங்கள் அதை உயிரோட்டமாக ஓதும் போது அதற்குள்ள எஃபெக்ட் என்பது தனியானது. இதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, அடுத்ததாக நாம் தொழுகையில் இருக்கின்ற போது நாம் ஒரு தடுப்பை ஏற்படுத்துவது. தனியாக தொழும் போது என்ன ஒரு தடுப்பு, அது என்ன செய்யும் என்று சொன்னால் நமக்கு தொழுகையில் உள்ளட்சத்தை உருவாக்கும் என்பதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக நறுமையான சகோதரர்களே, தொழுகையில் வந்து நம்மை ஷைத்தான் வந்து குறுக்கிட்டால், ஷைத்தான் நமக்கு தவறான எண்ணங்களை கொண்டு வந்தால் நிச்சயமாக கொண்டு வரான். ஏன்னா சஹாபாக்களுக்கு இந்த நிலை உருவானது, யாரும் சொல்ல முடியாது அந்த நிலை வராது என்று சொல்ல முடியாது, அந்த நிலை வரும். உஸ்மான் இப்னு அபில் ஆஸ் என்று சொல்லக்கூடிய சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், ஷைத்தான் என தொழுகையிலே குறுக்கிடுகிறான் என்று சொல்கிறார்கள். நான் ஓதும் போது என்ன ஷைத்தான் குறுக்கிடுகிறான் என்று சொல்கிறார்கள். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அந்த ஷைத்தானுடைய பெயர் ஹன்சப் என்று சொல்கிறார்கள். அவனுடைய பெயர் ஹன்சப் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், அதை நீங்கள் உணர்ந்தால் நீங்கள் என்ன செய்யுங்க, அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தான் ரஜீம் என்று சொல்லிக் கொள்ளுங்கள். சொல்லிவிட்டு இடது பக்கமாக நீங்கள் என்ன செய்யுங்க, உமிழ் நீர் வராத மாதிரி ஒரு 3 முறை துப்பிக்கொள்ளுங்கள். தூ 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 என்று சொல்லி என்ன செய்யறது, சத்தம் வார்த்தையில் துப்பிக்கொள்றது. இது வந்து என்ன ஹதீஸில் உள்ள ஒரு முறை. அப்போ முகத்தை திருப்புவதற்கு இங்கே அனுமதி இருக்குது. இந்த இடத்துல முகத்தை நாங்கள் திருப்புறது கிடையாது, இந்த இடத்துல திருப்புவதற்கு அனுமதி இருக்கிறது. அப்போ அந்த சஹாபி சொல்றாரு, இதை நான் செய்தேன், எனக்கு அந்த நிலை இல்லாமலாகிவிட்டது, அந்த நிலையை விட்டு நான் பாதுகாக்கப்பட்டு விட்டேன்னு சொல்றாங்க. இந்த செய்தியை நீங்கள் முஸ்லீமில் பார்க்கலாம். எனவே இப்படியான நிலை வரும்போது இதை இப்படியான தீர்வு. அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, தொழுகையில் நமது பார்வை என்பது என்ன, கீழ் நோக்கி இருப்பது என்பது உள்ளட்சத்துக்கு தான். கண்களை மூடிக்கொள்ளக்கூடாது. பலர் கண்களை மூடிக்கொள்றாங்க, மூடிக்கொள்வது கூடாது. கண்கள் திறந்திருக்க வேண்டும். அந்த பார்வைகள் என்ன தாழ்ந்ததாக அந்த பார்வைகள் இருக்க வேண்டும். அடுத்த நறுமையான சகோதரர்களே, தொழுகையில் உள்ளட்சத்துக்காக நாங்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வது. கொஞ்சம் உங்களை உள்ளத்தொட்டு கேளுங்க. நீங்கள் எப்பயாவது அல்லாஹ்விடத்தில் இந்த துஆவை செஞ்சிருக்கீங்களா? எப்படி, யா அல்லாஹ், நான் உள்ளச்சத்தோடு தொழ வேண்டும், எனது தொழுகையை உள்ளச்சம் மிக்கதாக ஆக்குவாயாக, அப்படி துஆ செஞ்சுக்கிறீங்களா? கொஞ்சம் உள்ளத்தொட்டு கேளுங்க. அவர் கேளுங்க, அவருக்கு தெரியும், அவருடைய நிலை. இப்படி நாங்கள் துஆ செஞ்சிருக்கிறோமா?
அல்லாஹ்விடத்தில் எப்பயாவது கேட்டிருக்கிறோமா, யா அல்லாஹ் எனது தொழுகையை உள்ளச்சத்தோடு தொழுவதற்கு எனக்கு அருள் புரிவாயாக, எனக்கு உதவி புரிவாயாக. நாங்கள் இந்த துவாவை செய்ய வேண்டும். ஏன்? அல்லாஹுடைய அருள் நமக்கு தேவை. அல்லாஹுடைய தௌஃபீக் இல்லாமல் நாங்கள் என்ன செய்ய முடியாது, எந்த நன்மையும் செய்ய முடியாது. அதனால் நாங்கள் தொழுகையுடைய உள்ளச்சத்துக்காக அல்லாஹ்விடத்தில் என்ன செய்யணும், பிரார்த்திக்க வேண்டும். யா அல்லாஹ் எனது தொழுகையை உள்ளச்சமிக்க தொழுகையாக ஆக்குவாயாக என்ற துவாவை கேட்க வேண்டும். அடுத்த நறுமையான சகோதரர்களே, நாம் என்ன முன் சென்ற அந்த அறிஞர்கள், அதே மாதிரி எடுத்தீங்கன்னா அல்லாஹுடைய தூதர், சஹாபாக்கள், தாபிஈன்கள், அதை தொடர்ந்து வந்தவர்கள், இவர்களுடைய தொழுகையை படிக்க வேண்டாங்க. தொழுகையில் எந்த அளவு உள்ளச்சத்தை இவர்கள் சஹாபாக்கள் பேணினார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் எந்த அளவுக்கு பேணினாங்க, சஹாபாக்கள் எந்த அளவுக்கு பேணினார்கள், தாபிஈன்களுடைய தொழுகையுடைய உள்ளச்சம், இந்த உள்ளச்சங்களை நாங்கள் என்ன செய்யணும், கொஞ்சம் அந்த வரலாறுகளை கொஞ்சம் படிக்க வேணும். அதை நாங்கள் படிப்போமாக இருந்தால் அது நமக்கு உதவி புரியும். எதற்கு? அப்படி இவங்க இவ்வளோ தொழுகையில் உள்ளச்சமாக இருந்திருக்கிறாங்களா, இவ்வளோ உள்ளச்சத்தை பேணி இருக்கிறாங்களா, அப்போ நான் எனது தொழுகை உள்ளச்சத்தோடு தொழ வேண்டும் என்ற ஆசை நமக்கு வரும், அந்த ஆர்வம் வரும். எங்களோட பிரச்சனை என்ன, நாங்கள் பார்க்குறது தொழாதவனை தான் நாங்கள் பார்க்குறது யாரை, அடுத்த பெட்டில் அடுத்த ரூமில் இருப்பான் தொழாதவன், அவனை பார்க்குறது. நாங்கள் இப்படியாவது தொழுகிறோமே, அவன் தொழுகிறானே இல்லை, நாங்கள் இப்படியாவது தொழுகிறோமே, இப்படி தான் நாங்கள் என்ன செய்கிறோம், சமாதானம். இது கூடாது. நாங்கள் யாரை பார்க்கணும், தீன் மார்க்கத்தில் நம்மை விட உயர்ந்தவர்களை பார்க்க வேண்டும், நம்மை விட உயர்ந்தவர்கள் சிறந்தவர்களை பார்க்க வேண்டும். பார்த்தால்தான் நாங்கள் அமலை அதிகப்படுத்துவோம். நாங்கள் பக்கத்தில் உள்ள தொழாதவனை பார்த்தோம்னா நாங்கள் என்ன செய்யணும், அடுத்த நாங்களும் காணா போயிட்டோம். எனவே நறுமையான சகோதரர்களே, இது நாங்கள் வரலாறுகளை படிக்க வேண்டும். நபித்தோழர்கள், சஹாபாக்கள், உங்களுக்கு தெரியும் ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாறு உங்களுக்கு தெரியும். ஒரு மரண கைதியாக இருந்தவர், அவருடைய நிலை, அவர் என்ன செய்யப்பட போகிறார், கொல்லப்பட போகிறார், தூக்கில் இடப்பட போகிறார் என்ற நேரத்தில் என்ன கேட்டாங்க, 2 ரக்காத் தொழுவதற்கு அவகாசம் கேட்டார்கள். நறுமையான சகோதரர்களே, அவர் கேட்கிறார் 2 ரக்காத் தொழுவதற்கு அவகாசம். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, உயிர் பிரிய போகுது, இன்னும் சில வினாடிகளில் கொல்லப்பட போகிறார், கேட்கிறார் எனக்கு 2 ரக்காத் தொழுவதற்கு அவகாசம் தாருங்கள். மக்காவில் கொல்லப்பட போகிறார், அவர் தொழுதார், 2 ரக்காத் தொழுகிறார். தொழுது விட்டு சொல்றார், சுப்ஹானல்லாஹ், இந்த தொழுகை கொஞ்சம் எனக்கு நீளமாக தொழதான் ஆசையாக இருந்தது, இந்த தொழுகையை கொஞ்சம் நீளமாக தொழுவதற்கு எனக்கு ஆசையாக இருந்தது. ஆனால் இவர்கள் நினைப்பார்கள் நான் மரணத்துக்கு பயந்து என்ன செய்கிறேன், சுப்ஹானல்லாஹ், மரணத்துக்கு பயந்து நான் தொழுகையை நீட்டுகிறேன் நினைப்பார்கள். அதனால் தான் நான் என்ன செய்தேன், அவசரமாக தொழுதேன் என்று சொல்கிறார்கள். அறிஞர்கள் சொல்வார்கள், இந்த செய்தியை சொல்லிவிட்டு இந்த சுன்னாவை அறிமுகப்படுத்தியவர் இவர் தான். எந்த சுன்னாவை? அதாவது கொல்லப்படுவதற்கு முன்னால் தொழுவதற்குரிய அந்த வழிமுறையை அறிமுகப்படுத்திய நபித்தோழர் யார் தான்? ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அப்போ சுப்ஹானல்லாஹ், அருமையான சகோதரர்களே, அவ்வளோ பெரிய இன்பத்தை அவங்க தொழுகையில் கண்டாங்க. கொல்லப்படுறதுக்கு முன்னால் அமைதியாக 2 ரக்காத் தொழுகிறார், எப்படியுமா நினச்சி பாருங்களேன். கொல்லப்பட போகிறார் என்றால் அந்த இடத்தில் நிம்மதியாக அமைதியாக 2 ரக்காத் தொழுகிறார் என்றால் எப்படிப்பட்ட ஈமான், எவ்வளோ ரப்போடு உள்ள தொடர்பு எவ்வளோ உறுதியாக இருந்திருக்கும். எனவே நறுமையான சகோதரர்களே, இது போன்ற வரலாறுகளை நாம் படிக்க வேண்டும். முஜாஹித் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், அதாவது ஒருவர் தொழுகைக்காக நின்று விட்டால் அவர் என்ன செய்வார், ரப்புக்கு முன்னால் இருக்கிறார், உள்ளச்சத்தோடு பயபக்தியோடு இருக்கிறார், அவருடைய உள்ளம் என்ன செய்ய வேண்டும், அந்த ரப்போடு தொடர்புடையதாக இருக்க வேண்டும் என்பதை சொல்கிறார்கள். அடுத்த நறுமையான சகோதரர்களே, நமது சிந்தனைகளை திருப்பக்கூடிய விஷயங்கள் நாங்கள் என்ன செய்கிறது, தொழுகையில் அகற்றுவது, நமது ஆடைகளாக இருக்கலாம், நாம் தொழக்கூடிய இடமாக இருக்கலாம், அவற்றெல்லாம் என்ன நாம் பேணுதலாக உள்ளச்சத்தோடு தொழுவதற்குரிய அந்த சூழலை அமைப்பை நாம் என்ன செய்வது, உருவாக்கி கொள்ளக்கூடிய அந்த நிலை நாம் உருவாக்கி கொள்ளணும். அதே போன்று என்ன, ஒருவர் சாப்பாடு வைக்கப்பட்டிருக்கு, அப்போ வந்து தொழக்கூடாது. சிலவங்க என்ன நினைக்கிறாங்கடா, அவசரமாக தொழுதுட்டா சரின்னு நினைக்கிறான். நிறைய பேருடைய சிந்தனை எப்படி தான், அவசரமாக தொழுதுருவோம், அந்த தொழுகை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, உணவு வைக்கப்பட்டால் தொழாதீங்கன்றாங்க. உணவு வைக்கப்பட்டால் தொழுகை இல்லை. ஏன் சொன்னாங்க? எது பாதிக்கப்படும்? உள்ளச்சம் பாதிக்கப்படும். ஏன்? அவருடைய சிந்தனை உணவுல இருக்கும், அவருடைய சிந்தனை உணவுல இருக்கும். எனவே அந்த எந்த சிந்தனைகள்லாம் அவருடைய தொழுகையை தடுக்குமோ அதெல்லாம் நீங்க என்ன செய்யணும், அகற்ற. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்ன ஒருவர் வந்து தன் சிறுநீரை அடக்கி கொண்டு மலசலத்தை அடக்கி கொண்டு தொழக்கூடாதுன்றாங்க. ஏன்? அவருடைய சிந்தனை அதுவாகத்தான் இருக்கும், அவருடைய சிந்தனை என்ன அதில் தான் இருக்கும். எனவே இதெல்லாம் உள்ளச்சத்தை பாதிக்கும், உள்ளச்சத்தை பாதிக்கக்கூடியவைகள். அதே போன்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களுக்கு தூக்கம் மேலிட்டால், இப்போ ஒருத்தர் தொழுகிறார், தொழும் போது என்ன, இப்போ இரவுல தொழுறாரு நீங்களே, இரவில் தொழும் போது இரவு தொழுகை தொழுகிறார், அப்படி தொழுகும் போது தூக்கம் மேலிட்டால் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவர் தூங்கட்டும் என்றாங்க. அவர் தூங்கி எழுந்து என்ன செய்யட்டும், அவர் தொழட்டும் என்று சொல்றாங்க. ஏன்? அந்த உற்சாகத்தை நாங்கள் எடுக்கணும், உற்சாகத்தோடு தொழ வேண்டும். நாங்கள் நினைக்கிறோம் என்ன, எப்படியாவது தொழுது முடிச்சிடுவோம் தான் நாங்கள் பெரும்பாலும் என்ன தொழுகை எப்படியாவது தொழுதுருவோம் என்ற மாதிரி நினைக்கிறோம். அப்படி இல்லை. எவ்வளோ அழகாக பாருங்க, ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு தொழுகையுடைய இறுதியிலும் ஒரு துவா கேட்டாங்க. என்ன துவா? ஒவ்வொரு தொழுகையுடைய இறுதியிலும் சலாம் கொடுக்கிறதுக்கு முன்னால் ஒரு துவா கேட்டாங்க. என்ன துவா அது? அல்லாஹும்ம ஐன்னி அலா திக்ரிக் வ ஷுக்ரிக் வ ஹுஸ்னி இபாதத்திக். என்ன? யா அல்லாஹ், உன்னை நினைவு கூறுவதற்கும்
உனக்கு நன்றி செலுத்துவதற்கும் உன்னை அழகிய முறையில் வணங்குவதற்கும். பாருங்க, ஒவ்வொரு தொழுகையுடைய கடைசியில் ரசூலுல்லாஹ் இந்த துஆவை ஓதுமாறு சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்கடா. நாங்கள் தொழுகை எவ்வளவு அழகா தொழ வேண்டும், இவ்வளவு அழகாக அதை நாம் தொழ வேண்டும். என் அருமையான சகோதரர்களே, அதே போன்றாங்க என்ன, உடலுக்குரிய ராகத்தை ஹக்கை கொடுக்க வேண்டும். உடலுக்குரிய ராகத்தை ஹக்கை நாங்கள் கொடுத்தா என்ன செய்யும், அது தொழுகையுடைய உள்ளட்சம். ரசூலுல்லாஹ் பார்த்தீங்கன்னா இரவு முழுக்க தொழுவாங்க. ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, அதாவது ஃபஜ்ருடைய அந்த அதான் சொன்ன உடனே ஒரு சிறிய தூக்கம் ரசூலுல்லாஹ் தூங்குவாங்க. ஒரு சிறு தூக்கம் ரசூலுல்லாஹ் தூங்குவாங்க. ஏன், அது ஃபஜ்ருடைய தொழுகைக்கு அவங்களுக்கு உள்ளட்சத்தை ஏற்படுத்தும், உற்சாகத்தை கொடுக்கும் என்பதற்காக நாங்கள் பார்க்கிறோம். அப்ப தொழுகைக்காக நாம் என்ன செய்வது, இப்படியாக இந்த வழிமுறைகள் நாங்கள் உருவாக்கி கொள்வது. என் அருமையான சகோதரர்களே, உங்களுக்கு தெரியும், தொழுகை என்பது நமது கபரை பிரகாசமாக்கக்கூடியது. நமது மறுமையில் இருளான இடங்களில் எல்லாம் நமக்கு பிரகாசத்தை தரக்கூடியது தொழுகை. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மறுமையில் இபாதத் விஷயத்தில் முதலில் கேட்கப்படுவது தொழுகையை பற்றி தான். அப்படிதானே, இபாதத் விஷயத்தில் முதல் கேட்கப்படுவது தொழுகையை பற்றி தான். அது சீராகமாக இருந்தால் என்ன செய்யும், எல்லா இபாதத்துகளும் சீராக இருக்கும். அது சீர்கட்டு விடும் என்றால் என்ன, அனைத்தும் சீர்கட்டு விடும். எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் தோல்விகள், நஷ்டங்கள், இழப்புகள், அதே போன்று சோர்வுகள், விரக்திகள் வருதா இல்லையா, எல்லாத்தையும் நீங்க காரணம் பார்த்தீங்கன்னா எங்களோட தொழுகையில் பிரச்சனை இருக்குது. எங்க, எங்களோட தொழுகையில் பிரச்சனை உள்ளது. நாங்கள் தொழுகையை சீர்படுத்துவோமாக இருந்தால் இதெல்லாம் சீராகும், இந்த அனைத்தும் சீராகும். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த தொழுகையை நாம் உள்ளச்சத்தோடு இறையச்சத்தோடும் பயபக்தியோடும் தொழக்கூடிய ஒரு தொழுகை இருக்குதே, அது போன்ற இன்பம் வேறு எதுவும் இல்லை. பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது மனைவியோடு அவங்க இரவுல ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களோடு அந்த தூங்கக்கூடிய அந்த இரவுல ஒரு நாள் ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை படுக்கையில் காணவில்லை, நான் இருளில் அங்கும் இங்குமாக தடவி பார்க்கிறேன். அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய அவங்க மஸ்ஜித் நபவியில் இருக்கிறாங்க, அவங்களோட கால்கள் என்ன அப்படியே சுஜூதில் நட்டப்பட்டதாக இருக்கிறது. அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஓதக்கூடிய துவா அவங்க சொல்றாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அல்லாஹும்ம அஊது பிரிலாக மின் சஹதிக் வ பிமுஆஃபாதிக மின் உகூபதிக் வ அஊது பிக மின்க லா உஹ்ஸி ஸனான் அலைக அன்த கமா அஸ்னைத அலா நஃப்ஸிக். யா அல்லாஹ், அதாவது உனது பொருத்தத்தை கொண்டு உனது கோபத்தை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன் ரசூலுல்லாஹ் ஓதுறாங்க. அதே போன்று உனது மன்னிப்பின் மூலம் உனது தண்டனை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன். சுப்ஹானல்லாஹ், எங்க ரசூலுல்லாஹ் சுஜூதுல ஓதுறாங்க இரவு தொழுகையில். எனவே நறுமையான சகோதரர்களை, இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு தொழுகை, ஒரு இன்பம் தான் தொழுகை. அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்நாள் எந்த பிரச்சனை அவங்களுக்கு வந்தாலும் என்ன செய்வாங்க, தொழுகைக்கு தான் விரைவார்கள். அவங்க உடனே விரைவது தொழுகைக்கு. எனவே இந்த தொழுகையுடைய உள்ளச்சத்துக்காக நாங்கள் என்ன செய்யணும், அதை கற்றுக்கொள்வது, அதை படிப்பது, அதற்கான முயற்சிகள் ஒரு நாளும் வீண் போகாது. ஏன், மறுமையில் நமக்கு அல்லாஹு தஆலா நிறைவாக நமக்கு கூலியை தருவான் இந்த இபாதத்துக்கு, இந்த தொழுகை என்ற இபாதத்துக்கு. உங்களுக்கு தெரியும், அதாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி தலைவராக இருக்கும்போது ஃபஜ்ருடைய தொழுகையில் இமாமத் செய்யும் போது தான் குத்தப்படுகிறார்கள். சுப்ஹானல்லாஹ், ஃபஜ்ருடைய தொழுகையில் பின்னால் என்ன செய்கிறான், அதாவது குத்தப்படுகிறார்கள். ஒருத்தர் என்ன செய்கிறான், அவர்களை குத்துகிறார்கள், அவர்கள் அப்படியே விழுகிறார்கள். என்ன செய்கிறாங்க, அப்படியே விழுகிறாங்க. தொழுகையில் தான் நடக்குது. அதுக்கு பிறகு அவங்க என்ன செய்கிறாங்க, வீட்டுக்கு சுமந்துட்டு போகிறாங்க. ஆட்சி தலைவர், கொஞ்சம் நினைச்சு பாருங்க, ஆட்சி தலைவர், இவ்வளோ ஒரு பெரும் சாம்ராஜ்யத்துடைய தலைவர் வீட்டுக்கு சுமந்து கொண்டு செல்லப்படுகிறது. நறுமை சகோதரர்களே, அவர்களுக்கு அந்த மயக்கத்தின் தெளிந்தவுடன் அவருக்கு சொல்லப்படுது, என்ன, நீ என்ன உங்களோட தொழுகையை நிறைவு செய்யலை. பாருங்கள், எவ்வளோ ஒரு முக்கியத்துவம் சஹாபாக்கள் கொடுக்குறாங்க தொழுகைக்கு. ஆட்சி தலைவர் குத்தப்பட்டிருக்கிறார், எவ்வளோ பெரிய ஒரு கவலையான ஒரு நிகழ்வு அது. அந்த கவலையான நிகழ்வு கூட சஹாபாக்களுடைய உள்ளத்தில் தொழுகைக்கு இருந்த முக்கியத்துவத்தை பாருங்கள். சொல்கிறாங்க, அமீருல் மூமின் அவர்களை நீங்கள் என்ன தொழலை, தொழுகை நிறைவு செய்யவில்லை, உடனே உலு செய்ய தண்ணீரை கொண்டு வர சொல்லி உலு செய்து தொழுதார்கள். தொழுது விட்டு ஒரு முக்கியமான செய்தியை சொன்னாங்க, என்ன தெரியுமா, லா ஹல்ல ஃபில் இஸ்லாமி லிமன் லா ஸலாத்த லஹுன்னு சொன்னார்கள். எவனுக்கு தொழுகை இல்லையோ அவனுக்கு இஸ்லாத்தில் எந்த பங்கும் இல்லைன்னு சொன்னாங்க. எந்த இடத்துல, அவங்க குற்றுயிராக கிடக்கக்கூடிய அந்த நேரத்தில் அவர்கள் சொன்ன வார்த்தைகள். இஸ்லாம், என் அருமையான சகோதரர்களே, சஹாபாக்களுடைய உள்ளத்தில் தொழுகைக்கு இருந்த அந்தஸ்து, இந்த ஒரு செய்தி உங்களுக்கு போதும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், தஜ்ஜால் வருவான் என்று சொல்றாங்க. தஜ்ஜால் என்ன செய்வான், தஜ்ஜால் வருவான். அந்த தஜ்ஜாலுடைய செய்தியை சஹாபாக்களுக்கு சொல்கின்ற போது சொல்கிறார்கள், அவன் 40 நாட்கள் உயிர் வாழ்வான்னு சொல்றாங்க. அவன் 40 நாட்கள் உயிர் வாழ்வான். அதில் ஒரு நாள் ஒரு வருடத்தை போன்றிருக்கும், இன்னொரு நாள் ஒரு மாதத்தை போன்றிருக்கும், இன்னொரு நாள் ஒரு வாரத்தை போன்றிருக்கும், ஏனைய நாட்கள் சாதாரணமாக இருக்கும். சஹாபாக்கள் என்ன கேள்வி கேட்குறாங்க தெரியுமா, அவங்களோட பாருங்க, சஹாபாக்கள் தொழுகைக்கு அவங்களோட உள்ளத்தில் இருந்த இடம் தெளிவாக சொல்லுது, யா ரசூலல்லாஹ், ஒரு நாள் ஒரு வருடமாக இருக்குமாக இருந்தால் நாங்கள் எப்படி தொழுவதுன்னு கேட்குறாங்க. ஒரு நாள்
ஒரு வருடமாக இருக்குமாக இருந்தால் நாம் எப்படி தொழுவது? ஒரு நாள் ஒரு மாதமாக இருக்கும் என்றால் நாங்கள் எப்படி தொழுவது? ஒரு நாள் ஒரு வாரமாக இருக்குமாக இருந்தால் எப்படி தொழுவது என்று கேட்குறாங்க. அவனோட கேள்வி தொழுகையாக தான் இருந்துச்சு. சொன்னார்கள், நீங்கள் என்ன செய்ய, நேரத்தை கணக்கிட்டு கொள்ளுங்கள். ஒரு நாளைக்கு 24 மணி நேரமா, அதை நீங்கள் கணக்கிட்டு என்ன செய்யுங்க, அதை வகுத்து கொள்ளுங்கள். தொழுகையை 5 என்று அல்லாஹுடைய தூதர் என்ன செய்கிறாங்க, அவங்களுக்கு சொல்கிறாங்கன்னு சொன்னால், அப்போ இந்த அளவு அவங்களோட உள்ளத்தில் தொழுகைக்கு ஒரு பெரும் மகத்துவம் இருந்தது. நறுமை சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடைய இறுதி வசியத் கூட இந்த உம்மத்துக்கு அதுவாகத்தான் இருந்துச்சு. என்ன? அஸ்ஸலா அஸ்ஸலா வமா மலக்கத் ஐமானுக்கும், அடிமைகளுடைய உரிமைகளை பேணுமாறு சொன்னார்கள். தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்று தான் சொன்னார்கள். எனவே இந்த தொழுகையை நாங்கள் உரிய முறையில் உயிரோட்டமாக தொழுவதற்கு அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். உங்களுக்கு இந்த தலைப்பில் ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் கேட்டு விளக்கம் பெறலாம். தொழுகையில் நான் 2-3 துவாக்கள் சொன்னேன். அதில் ஒரு துவா தொழுகையில் தக்பீர் கட்டியவுடன் ஒரு ஓத வேண்டிய துவாக்களில் ஒரு துவா நாங்கள் இன்றைக்கி உங்களுக்கு பார்த்தோம். அந்த துவா தான் அல்லாஹு அக்பர் கபீரா. சரி, அல்லாஹு அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கஸீரா, வல்ஹம்துலில்லாஹி கஸீரா வசுப்ஹானல்லாஹி புக்ரதம் வஅசீலா, வசுப்ஹானல்லாஹி புக்ரதம் வஅசீலா. காலையிலும் மாலையிலும் அல்லாஹுக்கு என்ன, அல்லாஹுவை போற்றி துதிக்கிறேன் என்பது அது. அப்போ இதுதான் ஒரு தக்பீர் கட்டி ஓதக்கூடிய துவாக்கள். அல்லாஹு அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கஸீரா வசுப்ஹானல்லாஹி புக்ரதன் வஅசீலா. சரி, அதே மாதிரி ஒருவர் ருக்குவிலிருந்து எழுந்தவுடன் ஓதக்கூடிய துவாக்கல்ல நான் ஒரு துவா சொன்னேன் உங்களுக்கு. ரப்பனா வலக்கல் ஹம்து ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கம் ஃபீ, ரப்பனா வலக்கல் ஹம்து ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கம் ஃபீ. அதே போன்று அல்லாஹுடைய தூதர் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு கற்றுக் கொடுத்தாங்க, இதை நீங்கள் தொழுகையில் இறுதியிலே ஓதி வருவதை விட்டு விடாதீர்கள் என்று கற்றுக் கொடுத்தாங்க. இதை ஃபர்லான தொழுகையுடைய இறுதியில் ஓதி வருவதை விட்டு விடாதீர்கள் என்று கற்றுக் கொடுத்தாங்க. அதுதான் என்ன, அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்தி. நிஜா. அப்போ எனவே இந்த துவாவும் நாங்கள் என்ன அழகான முறையில் அல்லாஹுவை இபாதத் செய்வதற்கு நமக்கு உதவி புரிவாயாக என்று நாங்கள் கேட்கக்கூடிய ஒரு துவா. அப்போ எனவே இந்த துவாக்கள் அடுத்து நீங்கள் எடுத்தீங்கன்னா நாங்கள் ருக்கூவில் ஓத வேண்டிய மிக சிறந்த துவாக்கள் இன்னும் ஒன்று இருக்குது. ருக்கூவிலும் சுஜூதிலும் நீங்கள் இதை ஓதலாம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் இதை அதிகம் ஓதி வருவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இதை அதிகமாக ஓதினாங்க. அவங்களோட குறிப்பாக அவங்களோட பிற்காலத்தில் இதாஜா நசுருல்லா என்ற அத்தியாயம் இறங்கிய பிறகு நபி அவங்க அதிகமாக ஓதி வந்தாங்க ருக்கூவிலும் சுஜூதிலும். என்ன, சுபஹானக அல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹும்ம ஃகிஃபிர்லி, சுபஹானக அல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹும்ம ஃகிஃபிர்லி என்ற துவா. இதை நாங்கள் ருக்கூவிலும் சுஜூதிலும் அதிகம் ஓத வேண்டிய துவாக்கள். ஏன் இந்த துவாட சிறப்பாக பார்த்தீங்கன்னா சுபஹானக அல்லாஹும்ம, அதில் முதலாவது நாங்கள் என்ன செய்கிறோம், அல்லாஹுவை துதிக்கிறோம். சரிதானே? அடுத்து நாங்கள் அல்லாஹுவை போற்றுகிறோம். ரப்பனா வ பிஹம்திக், அல்லாஹுவை நாம் போற்றி துதித்த பிறகு என்ன கேட்குறோம்டா, அல்லாஹு மகஃபிர்லி, யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக. இப்போ நாங்கள் மன்னிப்பை கேட்கறதுக்கு முன்னால் அல்லாஹுடைய தூதர் என்ன ஒழுங்க சொல்லித்தாராங்கடா, அல்லாஹுவை நீங்கள் போற்றி என்ன செய்யுங்க, அல்லாஹுவை புகழுங்கள். அவனை போற்றி புகழ்ந்து அவனை துதித்த பிறகு நீங்கள் கேளுங்கன்ற முறை தான் இது. அப்போ சுபஹானக அல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹு மகஃபிர்லி என்ற இந்த துவா நாங்கள் ருக்கூவிலும் சுஜூதிலும் ஓத வேண்டிய ஒரு அழகான துவாவாக இருக்கிறது. அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் சுஜூதில் ஓதிய அழகான துவாக்கள் ஒன்றுதான் அல்லாஹு மக்ஃபிர்லி தன்பி குல்லஹு திக்கஹு வ ஜில்லஹு வ அவ்வலஹு வ ஆஹிரஹு வ அலானியத்தஹு வ சிர்ரஹு. இதில் சொன்னாங்க சுஜூதில் ஓதினாங்க. என்ன, அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய சுஜூதில் ஓதினார்கள், யா அல்லாஹ் என்ன எனது எல்லா பாவங்களையும் மன்னிப்பாயாக, சிறியது பெரியது, நான் மறைமுகமாக செய்தது வெளிப்படையாக செய்தது எல்லாவற்றுக்கும் என்னை எல்லா பாவங்களையும் மன்னிப்பாயான்ற சொல்லாங்க ஒரு துவா ஓதினாங்க. சுப்ஹானல்லாஹ். உங்களுக்கு தெரியும், ஒரு முறை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வந்து யா ரசூலல்லாஹ் தொழுகையில் ஓதுவதற்கு எனக்கு ஒரு துவாவை சொல்லித்தாங்க என்று கேட்கும்போது ரசூலுல்லாஹ் என்ன சொல்லி கொடுத்தாங்க, அல்லாஹும்ம இன்னி ظلمت نفسي ظلما كثيرا ولا يغفر الذنوب إلا أنت فاغفر لي مغفرة من عندك وارحمني إنك أنت الغفور الرحيم. இந்த உம்மத்தில் நீங்கள் எடுத்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு பிறகு சிறந்தவர் யாரு? யாரு? அபூபக்கர் சித்திக். இந்த உம்மத்தில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிறகு சிறந்தவர் ஈமானால் சிறந்தவர் யாரு? அபூபக்கர் சித்திக். அவனோட சிறப்பு ஈமானால் தானே, அவனோட சிறப்பு ஈமானால் தான் அவனோட சிறப்பு. ஈமானாலும் தீனாலும் உயர்ந்தவர் வந்து கேட்கிறார், என்ன தொழுகையில் ஓதுறது எனக்கு ஒரு துவா சொல்லித்தாங்கன்னு கேட்கும்போது என்ன சொல்லி கொடுத்தாங்க பார்த்தீங்களா? என்ன, அல்லாஹும்ம இன்னி ظلمت نفسي ظلما كثيرا, நான் எனது ஆத்மாவுக்கே நான் அதிகம் அநீதி இழைத்து கொண்டேன். பாருங்க, சுப்ஹானல்லாஹ். நாங்கள் எங்களை தூய்மைப்படுத்தலாமா? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்த துவா என்ன, நான் எனக்கு
அதிகம் அநியாயம் செய்து விட்டேன். உன்னை தவிர மன்னிப்பவர்கள் வேறு யாரும் இல்லை. எனவே உனது மன்னிப்பை கொண்டு என்னை மன்னிப்பாயாக, எனக்கு அருள் புரிவாயாக. என்ன இந்த துவாவை அல்லாஹுடைய தூதர் கற்றுக் கொடுக்குறாங்க. யாருக்கு? அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு. எனவே நறுமையான சகோதரர்களே, அல்லாஹுடைய தூதர் எந்த அளவுக்கு தொழுகையுடைய விஷயத்தில், அதிலும் குறிப்பாக சஹாபாக்களுக்கு அந்த தொழுகையை கற்றுக் கொடுக்கக்கூடிய விஷயத்தில், துவாக்களை கற்றுக் கொடுக்க விஷயத்தில் எவ்வளோ கவனம் செலுத்தியிருக்கிறாங்க என்பதற்கு இந்த செய்திகள் மிக பெரும் சான்றாக இருக்குது. வேறு எதுவும் உங்களுக்கு கேள்வி இருக்குதா? வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தால் உங்களுக்கு கேட்கலாம். தொழுகையில் இறுதியிலண்டா சலாம் கொடுப்பதற்கு முன்னால். தொழுகையில் இறுதியிலண்டா என்ன அர்த்தம்டா? துபுர குள்ளி சலாத்தின்டா தொழுகையில் இறுதியிலண்டா தொழுகையில் சலாம் கொடுப்பதற்கு முன்னால். சரியா? சிலவங்க விளக்கம் எடுப்பாங்க, சலாம் கொடுத்த பிறகு என்ன செய்யலாம், ஓதலாம் என்ற விளக்கத்தை எடுத்தாலும் என்ன மிக பொருத்தமானது, சிறந்தது என்னதான், தொழுகையுடைய இறுதியிலண்டா சலாம் கொடுப்பதற்கு முன்னால் நாங்கள் ஓதுவது. நிறைய துவாக்கள் வருது. நீங்கள் எடுத்தீங்கன்னா ரசூலுல்லாஹ் பொதுவாக சொல்கிறாங்க, இப்படி தொழுகையில் 2 இடங்கள் இருக்குது, நீங்கள் விரும்பிய துவாக்களை கேட்கலாம். தொழுகையில் 2 இடங்கள் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. ஒருவர் அவர் விரும்பக்கூடிய துவாக்களை கேட்கலாம். ஒன்று சுஜூத், அடுத்து சலாம் கொடுப்பதற்கு முன்னால், அடுத்தது சலாம் கொடுப்பதற்கு முன்னால். இந்த 2 சந்தர்ப்பங்களும் அவங்க விரும்பிய துவாக்களை கேட்கக்கூடிய சந்தர்ப்பம். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த வாய்ப்பு என்ன செஞ்சுக்கிறாங்க, தொழுகையில் கொடுத்துக்கிறாங்க. இன்றைக்கு எங்களை மக்கள்கிட்ட உள்ள ஒரு தவறான ஒரு பார்வை என்ன தெரியுமா, என்ன செய்கிறாங்கடா, தொழுகை அவசரமாக முடிச்சுட்டு துவாவை தொழுகைக்கு பின்னால் தான் கேட்குறாங்க. ஆனால் தொழுகை நீங்கள் எடுத்தீங்கன்னா தொழுகைக்கு பின்னால் கைகளை உயர்த்தி துவா கேட்டதாக எந்த செய்தியும் இல்லை. ரசூலுல்லாஹ் தொழுகைக்கு பின்னால் கைகளை உயர்த்தி துவா கேட்டாங்க என்பதற்கு எந்த ஒரு ஆதாரத்தையும் காட்டலாது, எந்த ஆதாரமும் கிடையாது. நிறைய பேருடைய கவனம் எப்படி இருக்கீங்கன்னா, தொழுகையை முடிஞ்ச பிறகு தான் துவான்னு நினைக்கிறாங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா சுபஹானல்லாஹ், தொழுகைக்குள்ளே தான் நிறைய துவா வருது. எங்களோட துவாக்கெல்லாம் தொழுகைக்குள்ளே தான் அமைய வேணும். ஏன்? தொழுகைக்குள்ளே கேட்கக்கூடிய துவா தான் சிறந்தது. அப்படி தானே? இப்போ நீங்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவை தொழுகையில் ஓதினா உங்களுக்கு உடனே பதில் அல்லாஹ் தருகிறான். நீங்கள் தொழுகைக்கு வெளியே ஓதினா அந்த சிறப்பு கிடையாது. தொழுகையில் நீங்கள் ஓதினீங்கன்னா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று ஓதினா உடனே பதில். அல்லாஹ் சொல்வான், ஹமதனி அப்தி, எனது அடியான் என்னை புகழ்ந்து விட்டான். எவ்வளோ பெரிய சிறப்புன்னு பாருங்க. அர் ரஹ்மான் ரஹீம் என்று ஓதினால் அல்லாஹ் சொல்கிறான், அஸ்னா அலைய அப்தி, எனது அடியான் என்ன செய்தான், என்னை போற்றி விட்டான் என்று அல்லாஹ் சொல்கிறான். மாலிகி யௌமித்தீன் நீங்கள் ஓதினீங்கன்னா மஜ்ஜதனி அப்தி, எனது அடியான் என்னை சங்கைப்படுத்தி விட்டான் அல்லாஹ் தஆலா சொல்வான். ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன் என்றால் இதுதான் எனக்கும் எனது அடியானுக்கும் உள்ளது. அப்படிதானே? எனக்கும் எனது அடியானுக்கும் உள்ளது. ஒரு பகுதி என்ன, ஈயாக்க நஅபுது, நாம் உன்னையே வணங்குகிறோம். இது நாங்கள் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமையாக இருக்குது. வ ஈயாக்க நஸ்தஈன், நாம் உன்னிடம் என்ன செய்கிறோம், உதவியும் தேடுகிறோம். அப்போ எனவே இந்த இடம், அதுக்கு பிறகு இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், அதை தொடர்ந்து அதை ஓதி முடிக்கின்ற போது எனது அடியான் எதையெல்லாம் கேட்டானோ அதையெல்லாம் அவனுக்கு கொடுக்கப்பட்டு விடுகிறது. சுப்ஹானல்லாஹ். அப்போ தொழுகைக்குள்ள துவாக்கள் தான் மிக சிறப்புக்குரியது. தொழுகைக்குள்ள தான் நாங்கள் துவா கேட்டு பழக வேணும். நிறைய பேர் நினைக்கிறாங்க அவசரமாக தொழுது முடிச்சுட்டு கையை எழுந்தினாங்க, அப்படி தான் பழக்கப்பட்டிருக்கு நிறைய பேர் சிந்தனை. அப்படி இல்லை. தொழுகைக்கு பிறகு நீங்கள் எடுத்தீங்கன்னா ஃபர்லான தொழுகைக்கு பிறகு நபியாவை கட்டுறதா சில திக்ர்கள் துவாக்கள் இருக்குது, அதை ஓதலாம். அப்படி தான் நமக்கு சொல்லித்தர, அதுதான் வருது. வேற நாங்கள் விரும்பிய துவாக்களை கேட்கக்கூடிய இடங்கள் என்பது சுப்ஹானல்லாஹ், சுஜூத், அதே மாதிரி சலாம் கொடுப்பதற்கு முன்னால் உள்ள இடங்கள். அப்போ அந்த இடங்கள் நாங்கள் கூடுதல் கவனம் எடுக்க வேணும். தொழுகையுடைய விஷயத்தில் நீங்கள் நிறைய தொழுகையுடைய துவாக்கள் தனியாக பேசலாம். அவ்வளோ அழகான துவாக்கள் நிறைய இருக்கிறது. நிறைய அல்லாஹ்வுடைய தூதரை கற்று தந்திருக்கிறாங்க. அவ்வளோ அழகான துவாக்கள் இருக்குது. எனவே நாங்கள் என்ன செய்யணும், தொழுகைக்குள் கேட்பதற்கு பழக வேண்டும். துவாக்களை தொழுகைக்குள் கேட்பதற்கு நம்மை நாம் பழகிக் கொள்ள வேண்டும். சரி. அதாவது நீங்கள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே 2 இடத்த, நீங்கள் விரும்பிய துவாவை கேளுங்கண்டு, விரும்பிய துவாக்களை கேளுங்க. உங்களுக்கு எது விருப்பத்துக்குரிய துவாவை அதை கேளுங்கன்னு ரசூலுல்லாஹ் சொன்ன இடங்கள் நீங்கள் தமிழில் கேட்கலாம். அது சுஜூத், அதே மாதிரி என்ன சலாம் கொடுப்பதற்கு முன்னால். ஏன்னா அவர் விரும்புறதை கேட்குறேன்னா என்ன, அவருக்கு தெரிஞ்ச மொழி தான் கேட்கணும். அவருக்கு விரும்பியதை கேட்பதுன்னு அவருக்கு தெரிஞ்ச மொழியில் தான் கேட்குறது. அப்போ எனவே அதை என்ன செய்யலாம், ஒரு தாராளமாக அந்த 2 இடங்களில் தமிழில் கேட்கலாம். சரி. 2லும் ஃபர்லான தொழுகை, ஃபர்லான தொழுகை சம்பந்தமாக சில அறிஞர்கள் மத்தியில் கருத்து வேறுபாடு இருக்குது. சுன்னத்தான தொழுகை கருத்து வேறுபாடு இல்லை, எல்லோரும் கேட்கலாம்னு சொல்கிறாங்க. பொதுவாக ஃபர்ல சிலவங்க முடியாது என்று சொன்னாலும் அதில் சிறந்த கருத்தாக இருக்கிறது கேட்கலாம் என்றது தான். அல்லாஹ்.